பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. ஃபித்னா காரணங்கள் என்னென்ன, அதற்கு தீர்வுகள் என்னென்ன, இதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இன்றைய இந்த அமருடைய தலைப்பு. நம்முடைய பேச்சில் ஃபித்னான்னு பல விஷயங்களை நம்ம பேசுறோம். அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விஷயத்தை உணர்த்துது. ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், நாம் விரும்பாத ஒரு விஷயம். உண்மையா இல்லையா? ஃபித்னான்னு சொல்லும் போது அதை நாம் விரும்பி சொல்லுகிறோமா அல்லது அதை விரும்பாமல் வெறுத்து சொல்லுகிறோமா? யாராவது இந்த உலகத்துல ஃபித்னாவை விரும்புகிறாங்களா? யாருமே இந்த உலகத்துல ஃபித்னாவை விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் இந்த உலகத்துல ஃபித்னா இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா விரும்புறவன் ஷைத்தான், அவன் நமக்கு விரும்புகிறான். நாம் எப்போது அந்த ஃபித்னாவை பற்றி அறிவில்லையோ, எப்போது அதை பற்றிய எச்சரிக்கை உணர்வு இல்லையோ, அப்போது அதில் விழுந்து விடுவோம். அப்போது நாம் ஒரு ஃபித்னாவாக இருப்போம், அல்லது நமக்கு சிலர் ஃபித்னாவாக இருப்பார்கள். முதல்ல இந்த வார்த்தை ஃபித்னா என்பது இயல்பிலேயே நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம், அது ஒரு தீங்கு, அது நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கக்கூடியது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைக்கிற சில விஷயங்கள் அதில் இருக்கு. அது நம்மை தாக்கும் போது அதைத்தான் நாம் ஃபித்னா என்று சொல்றோம். அதை நம்ம ஈமான்னு சொல்ல மாட்டோம், ஃபித்னா என்று சொல்லுவோம். அப்ப ஃபித்னானா என்ன? நமக்கு தெரிகிறது அது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம், அது நல்லதல்ல. அப்படி நல்லதல்ல என்றா அதை நாம் அடையாளம் கண்டு கொள்வது எப்படி? அது நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கான காரணங்கள் என்ன? அந்த ஃபித்னாவிலிருந்து தப்பிப்பது எப்படி? அதற்கான நிவாரணம் என்ன? ஃபித்னாவுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற விளக்கம் என்ன? இதுதான் விஷயம். அதுதான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்க போகிற இன்றைய இந்த அமர்வு. முதல்ல ஃபித்னா அப்படிங்கிற ஒரு அரபி வார்த்தை. அதை நம்ம தமிழ்ல சொல்லணும்னா குழப்பம் அல்லது சோதனை என்று சொல்லுவாங்க. ஆனா பொதுவாக எல்லாவற்றையுமே நமக்கு ஒரு குழப்பம் வந்தா அதை ஃபித்னான்னு நினைச்சிட முடியாது. நமக்கு ஒரு சோதனை வந்துச்சு அப்படின்னா நம்முடைய கண்ணோட்டத்துல அது நன்மையா இருந்தாலும் அதை ஃபித்னான்னு நினைச்சிட முடியாது. எது எடுத்தாலும் ஃபித்னான்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒருவர் நமக்கு ஒரு சத்தியத்தை, மார்க்க விஷயத்தை, அல்லாஹ் சொன்னதை, நபி சொன்னதை நமக்கு சொல்றாங்க. நீ ஒரு ஃபித்னா பண்ற, நாங்க நல்லா இருக்கிறோம், எங்க வாழ்க்கைக்குள்ள இல்ல எனக்குள்ள நீ ஃபித்னா செய்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவது நன்மை தானே, நல்லது தானே, அதை எடுத்துக்கொண்டுதான் ஆகணும். அது நமக்கு ஃபித்னா இல்ல. உண்மையில் நம்மிடம் இருக்கிறது ஃபித்னா. இந்த ஃபித்னாவுக்கு எதிராக அது இருக்குது. அப்போ சத்தியம் நமக்கு சொல்லப்படும் போது அந்த சத்தியம் நமக்கு பிடிக்கவில்லை, அல்லது அதை பற்றிய தெளிவு நமக்கு இல்லை, அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை என்றா நம்ம யதார்த்தமா என்ன சொல்றோம்? நம்முடைய அறிவை மட்டுமே அளவுகோலா வச்சு சத்தியத்தை ஃபித்னா என்று சொல்லிடுவோம். ஆகவே அசத்தியவாதிகள் சத்தியவாதிகளை ஃபித்னாக்காரர்கள் சொல்லுவாங்க. ஆனா அப்படின்னா ஃபித்னா உண்மையிலே சத்தியம் ஃபித்னாவா? இல்ல. ஹக்கு ஃபித்னாவா? இல்ல. குர்ஆன் சுன்னா ஃபித்னாவா? இல்ல. ஆனா குர்ஆனும் சுன்னாவும் அசத்தியவாதிகளுக்கு ஃபித்னா. தௌஹீத் ஷிர்கிலும் குஃப்ரிலும் இருப்பவர்களுக்கு ஃபித்னா. சுன்னா பிதஅத்திலே இருப்பவர்களுக்கு ஃபித்னா. அப்போ ஒரு காலம் குர்ஆனும் சுன்னாவும் ஃபித்னா இல்ல, அங்க இருக்கக்கூடிய பிதஅத்வாதிகள் அல்லது தௌஹீதுக்கு முரணான அசத்தியமான பாதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஃபித்னாவாக தெரிகிறது. அப்ப மார்க்கத்துல ஃபித்னா என்பது என்ன அப்படின்னு கேட்டா அடிப்படை என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானுக்கு சோதனையாக இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஃபித்னா. ஃபித்னாவை அல்லாஹ் இந்த உலகத்துல வெளிப்படுத்தும் போது, ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு ஃபித்னா இந்த உலகத்துல நடக்காது. ஏன்னா ஃபித்னாங்கிறது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய. அப்போ இந்த உலகத்துல ஒரு ஃபித்னா பரவுது அல்லது வெளிப்படுது அப்படின்னா அது முதலில் நம்முடைய ஈமானுக்கு ஒரு சோதனை. நம்முடைய ஈமான் உண்மையா பொய்யா, நம்முடைய ஈமான்ல நாம இஸ்திகாமத்தா உறுதியா நிலையாக இருக்கிறோமா, நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறோமா, நபிக்கு கீழ்ப்படுகிறோமா, அல்லது அந்த ஃபித்னாவுல நாம் விழுந்து விடுகிறோமா,
நாமும் சேர்ந்து அந்த ஃபித்னாவுல குழம்பி போகிறோமா? இதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில ஒரு சோதனையாக போடுகிறான். ஃபித்னாங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரில் வரக்கூடிய ஒரு சோதனை. அப்ப நம்முடைய ஈமானும் தக்வாவும் உண்மையாக இருந்தா அந்த சோதனையை எதிர்கொண்டு நாம் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அப்படிங்கிறதையும் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் நிரூபிக்க வேண்டும். அப்ப ஃபித்னாவுக்கு எதிராக நிற்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய ஈமானை பற்றி பிடித்து நிற்கிறது. ஃபித்னாவுக்கு எதிராக நிற்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பற்றி பிடித்து நிற்பது. ஃபித்னாவுக்கு எதிராக நிற்பது என்பது அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நிற்பது. ஃபித்னாவுக்கு எதிராக நிற்பது என்பது அல்லாஹ்வுடைய நபிக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நிற்பது. ஆகவே ஃபித்னா என்பது இந்த உலகத்துல நிச்சயமா இருக்கும். அது நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய தௌஹீதுக்கும் நம்முடைய சுன்னாவில் நாம் நபி வழியில் பற்றி பிடித்து உறுதியாக நிற்கின்ற கொள்கைக்கும் சோதனையாக இருக்கும். அப்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள், இது எல்லாமே நம்ம சகித்துக் கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும். ஏன்? இந்த ஃபித்னா என்னை தாக்குகிறது, ஆகவே நான் இதற்கு எதிர்த்து நின்று ஒரு ஜிஹாது செய்கிறேன். இது ஜிஹாதுன் நப்ஸ், நப்சுக்கு எதிராக, நம்முடைய மன இச்சைக்கு எதிராக நாம செய்யக்கூடிய போர். ஆகவே இந்த உலகத்துல ஃபித்னாவை எதிர்கொள்ளும் போது ஒரு போராட்டம், நமக்கு ஒரு சிரமம் இருக்கும். அல்லாஹ் நாடினால் ஃபித்னா நம்மை விட்டு விலகிவிடும். அல்லாஹ் நாடினால் நம்முடைய பொறுமைக்கு கூலி கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் அந்த ஃபித்னா எந்த வழியில் வந்திருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த முடிவின் காலம் வரைக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில், நபிக்கு கீழ்ப்படிவதில் உண்மையாக இருக்கணும். இந்த உண்மை தன்மையை தான் சித்க், ஈமானில் உண்மையாக இருப்பது. இந்த உண்மைத்தன்மை நிலையாக இருப்பதைத்தான் இஸ்திகாமத். ஆக ஃபித்னாவை எதிர்கொள்ளணுமா? முதல்ல ஈமான் உறுதியாக இருக்கணும், பலவீனம் இருக்கக்கூடாது. ஃபித்னாவை எதிர்கொள்ளணுமா? மார்க்கத்துல, தீன்ல இஸ்திகாமத் இருக்கணும். கொண்ட கொள்கையில, அறிந்து கொண்ட ஹக்குல, சத்தியத்துல பொறுமையாக நிலைத்து பிடித்து அதை தாங்கணும். அல்லாஹ், நான் என் ரப்புக்கு, அல்லாஹ்வே உனக்கு நான் மாறு செய்யக்கூடாது, உன் நபிக்கு நான் மாறு செய்யக்கூடாது. இந்த ஃபித்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இது ஒரு சோதனை தான், இதை விட்டு நான் பாதுகாப்பு பெறணும். அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்துடு, என்னுடைய ஈமானை பலப்படுத்து, இந்த சோதனைகளை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கான சக்தி எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிம் ஃபித்னாவுக்கு எதிராக நிற்கணும். அதான் ஜிஹாத். இது ஜிஹாதுன் நப்ஸ். ஆக இந்த உலகத்துல ஜிஹாத் என்பதுல ஜிஹாதுன் நப்ஸ்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது. ஏன்னா எந்த நேரத்தில் நம்முடைய ஈமானை சோதிக்கக்கூடிய ஃபித்னா நம்மை தாக்கலாம், நமக்கு சோதனை வரலாம். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா நம்முடைய இமாம்களிலே, தௌஹீதுடைய சுன்னாவுடைய இமாம்கள்ல மிக முக்கியமான பிரபலமான மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, அவன் கட்டளை இட்டதை ஒருவர் கைவிடும் போது அவர் ஃபித்னாவை சந்தித்து விடுவார். முதல்ல நமக்கு ஃபித்னா வர்றதுக்கு பல காரணங்கள்ல ஒண்ணு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்த, அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம பின்பற்றாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்மை ஃபித்னா தாக்கிடும். ஏனென்றால் அல்லாஹ் சத்தியத்தை கட்டளையிட்டிருக்கிறான், பொறுமையையும் கட்டளையிட்டிருக்கிறான். ஆக ஃபித்னா தோன்றுவது நாம் சத்தியத்தை கைவிடுவோம் போதும் பொறுமையை கைவிடும் போதும் ஏற்படும் என்று சொல்றாங்க. அப்ப எப்ப நம்முடைய வாழ்க்கையில ஃபித்னா ஏற்படுமா? எப்ப ஹக்க நம்ம கைவிடுறோமோ, சத்தியத்தை கைவிடுறோமோ, பொறுமையை கைவிடுறோமோ, அப்ப ஃபித்னா வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு 2 பேருக்கு இடையே சின்ன வாக்குவாதம்னு வைங்க. அந்த வாக்குவாதத்தை எதிர்கொள்ற ஒருவர் மிகவும் பொறுமையாக, கவனமாக அதை எதிர்கொள்றார் அப்படின்னு வைங்களேன். அவருடைய பொறுமையின் காரணமாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம அவருடைய பேச்சை அவர் முடிச்சிடலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் பேசுறாரு, அவரு அந்த நேரத்துல பொறுமையை கைவிட்டுட்டார். மார்க்கத்துக்கு முரணா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணா சில வார்த்தைகளை விடுறாரு. என்ன ஆகிறது? அந்த வார்த்தை உடனே இன்னும் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுகிறது. வெறுப்பை அல்லது ஒரு விரோதத்தை
அல்லது உடனே வார்த்தையில இருந்த சண்டை கைகலப்பா மாறிடுது. பாருங்க, முதல்ல வார்த்தையில வந்த ஃபித்னா அடுத்து கைகலப்பு அல்லது அடிதடி வரைக்கும் போகிற அளவுக்கு மாறுதுன்னா, இப்போ ஒரு ஃபித்னா எப்பவுமே முதல்ல சின்னதா தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எச்சரிக்கையாயிடும். இல்லைன்னா அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. ஃபித்னாவுடைய பாதிப்பு அப்படிதான். அப்போ எப்ப நம்ம பொறுமையாக நிதானமாக இந்த விஷயத்துல இந்த ஃபித்னாவை நாம் எப்படி எதிர்கொள்ளணும், எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலயே நம்ம கவனமா இருந்தோம்னா அது பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு முன்னாடி அதை நம்ம தடுத்துருவோம், அது முடிவுக்கு கொண்டு வந்துருவோம். இல்லைன்னா என்ன ஆகும், ஃபித்னா பெரியதாகி சின்ன பிரச்சனை தாங்க கடைசியில பார்த்தா இவ்வளோ பெரிய பூதாகரமா வெடிச்சிருச்சு. ஒண்ணுமே இல்லைங்க, அது ஒரு சின்ன விஷயம். அவர் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டுன்னா ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை, அமைதியா இருந்திருக்கும். அவர் இப்படி சொன்னாரா, அவர் அப்படி சொன்னாரா, அப்புறம் பார்த்தா அது அடுத்து 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 குடும்பம் நாசமாயிருது, சண்டை சச்சரவு வந்துருது, கணவன் மனைவிக்குள்ள ஃபித்னா, பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கு ஃபித்னா, ஊருக்குள்ள ஃபித்னா, எப்படியோ ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையே ஃபித்னா, எத்தனையோ ஃபித்னாக்கள் வருதா இல்லையா? அப்ப எங்க பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஷைத்தான் அதுக்குதான் காத்துக்கிட்டு இருப்பான். இதை ஒண்ணு ட்விஸ்ட் பண்ணி விட்டா, இதை கொஞ்சம் திருகி விட்டா அது பிரச்சனை பெரிதாகட்டும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பான். அவ ஃபித்னா எப்போதுமே எப்போ நம்முடைய வாழ்க்கையில தாக்கும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தா பொறுமையை இழந்துட்டோம்னா அது பெரியதாக ஆகிவிடும். நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல, அல்லாஹ்வுக்கா பொறுமை காத்து கொண்டோம், நாமும் அல்லாஹ் இட்ட கட்டளைப்படி நாம கட்டுப்பாட்டுக்குள்ள நின்றோம் என்றா அந்த ஃபித்னாவுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அதை நம்ம கிள்ளிடலாம், அதை வெட்டிடலாம், அதை அப்படியே அமைக்கிடலாம். இது ஒரு உதாரணம். ஆகவே இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில ஃபித்னா நுழையக்கூடிய எல்லா வழிகளிலும் நாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு வரக்கூடிய ஃபித்னா அவருடைய அக்கீதா, அவருடைய கொள்கை, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அல்ல ஒருத்தருடைய ஃபித்னா அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு வியாபாரம் செய்யற அந்த வியாபாரத்துல ஒரு ஃபித்னா அவருக்கு வரலாம், சோதனை வரலாம், குழப்பம் வரலாம். அதுல அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, நபிக்கு மாறு செய்யக்கூடிய சில காரியங்கள் மூலமா அவருடைய வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய சோதனை அவர் சந்திக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வியாபாரம் செய்துட்டு நல்லபடிதான் செய்துட்டு இருந்தாரு, அந்த வியாபாரத்தை பெரிதுபடுத்தணும், நல்லா விசாலப்படுத்தணும், நல்ல வியாபாரம், நிறைய வியாபாரத்துல இன்னும் முதலீடு நிறைய போட்டா இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும், என்ன செய்யலாம், நம்மளோட முதலீடு இல்லையே, அது இல்லை இது இல்லைன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. உடனே அவரு பலரும் சொன்னாங்க, வேணாம்ப்பா, இப்ப செய்துட்டு இருக்க நல்லபடி செய்துட்டு இரு, அல்லாஹ் நாடும் போது இன்னும் உனக்கு அல்லாஹ் பலத்தை கொடுப்பான், நீ அதுக்கு பிறகு இன்னும் விரிவுபடுத்து, இப்போ நீ வேற எந்த வழியிலையும் அதற்கு முயற்சி எடுக்காத, அமைதியை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிற இந்த வழிக்குள்ள மார்க்கத்துக்குள்ள நீ நின்றுகிட்டே செய். இல்லைங்க, ஒரு கொஞ்சம் ஒரு லோன் எடுத்தேன்னா இது பெரிய அளவுக்கு மாத்திரலாம், ஒரே ஒரு தடவை தான் லோன் எடுக்க போறேன். அவர் எடுக்கிறார், வட்டிக்கு வாங்குறார், பேங்க்ல லோன் எடுக்கிறார், இறங்கினார், ஃபித்னா வந்துருச்சு. அவர் எடுக்கும்போது அந்த ஃபித்னாவை பத்தி அவருக்கு எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. அவர் நினைப்பார், பேங்க்ல நல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேங்கிறாங்க சார், உங்களுக்கு நல்ல பிசினஸ் நடக்குது சார், உங்களுக்கு நல்ல, நீங்க உங்க வியாபாரத்தை பெருசுபடுத்துங்க, நீங்க இப்ப சின்ன நிறுவனமா வச்சிருக்கீங்க, இதே நீங்க இன்னும் சில அதிகமான ஆள்களை போட்டு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்க பெரிய அளவுக்கு வந்துருவீங்க சார், நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆயிருவீங்க. இப்ப ஒரு சின்ன முதலாளியா இருக்கு, நீங்க ஒரு ஆண்டர்பிரினர், தொழில் அதிபர் ஆகுவீங்க. நாங்க பணம் கொடுக்குறோம் சார், நாங்க பணம் கொடுக்குறோம். போன் மேல போன் போடுறான் பேங்க்காரன், எச்சரிக்கையாயிடணும், அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்து விடுவேனே, இது ஹராமாச்சே, இந்த ஹராமான வழியை நான் எடுக்கணும், ஏன் எடுக்கணும், அப்படி என்ன நான் இதன் வழியா போக வேண்டிய தேவையை அல்லாஹ் எனக்கு ஆக்கிட்டான், இல்லையே என் ரப்பு எனக்கு ரிசக் அளிக்கிறவன், அல்லாஹ் எனக்கு நாடியதை நான் ஹலாலான முறையில் தானே தேடிக்கொள்ளணும், இது நாளைக்கு என்னை எப்படி நாசத்துல கொண்டு போய் சேர்க்கும், எனக்கு துன்யாவுல நாசத்தை கொண்டு வருதும் மறுமையில நாசத்தை கொண்டு வருமே அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஆயிட்டார்னா, இல்லைங்க நான் ஒரு காலம் இந்த பக்கமே வரமாட்டேன், இது எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அல்லாஹ் எங்களுக்கு தடுத்துட்டான், எங்க நபி எங்களுக்கு தடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ஹராமான வழியில நாங்க பணத்தை வாங்கி நாங்க ஒரு காலம் வியாபாரம் செய்து அதன் மூலமாலாம் நாங்க பெரிய லாபத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் எங்களுக்கு எங்க ரப்பு கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. இது ஹலாலான இந்த வருமானத்துல எங்களுக்கு குறைவா இருந்தாலும் அதுல பரக்கத்து இருக்கும். ஆனா நாங்க கண்கூடா பார்க்கக்கூடிய பெரிய பணம் வட்டிக்கு வாங்கி பெரிய லாபம் ஆனா அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை அதுக்கு இறக்குனான்னா இருக்கிறதும் போச்சுடா லொல்லக்கண்ணான்னு நாங்க ஆயிடுவோம். அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாயிரும். அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுறேன், இந்த உலகத்துல எனக்கு தண்டனை வரக்கூடிய இந்த காரியங்கள்லாம் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிக்கணும். இல்லை, ஒரு விலகல, இறங்கினார். ஒரே ஒரு தடவை தான். அவங்க மனைவி சொல்றாங்க, ஏங்க வேணாங்க, நல்லபடி போயிட்டு இருக்குது, ஹராமுங்க இது, வேணாங்க,
இல்லம்மா ஒரே ஒரு தடவை ஒரு அமௌண்ட்டை போட்டா அதுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இதா அதுக்கு பிறகு நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். மனைவி சொன்னாங்க, கேட்கல. இப்ப மனைவி இந்த இடத்துல அவருக்கு ஃபித்னா இல்ல, இந்த மனைவி தான் அந்த கணவரை வழி நடத்துறாள். ஆனால் அந்த நேரத்துல அவர் மனைவி சொல்ல கேட்கல. ஏன்னா அந்த பெண் அல்லாஹ்வின் கட்டளையே அல்லாஹ்வின் நபியின் கட்டளை நினைவூட்டுறாள். ஆனா இவர் கேட்கல. இது ஒரு சீனரியோ. இன்னொரு பக்கம் இவரு கொஞ்சம் நல்லா இவர் யோசிக்கிறாரு, பயப்படுறாரு, இது பிரச்சனை ஆயிருமோ, இது ஹராமாச்சே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் மனைவி, வேறொரு மனைவி, இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஆசை நல்லா பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பண்ணுங்க ஒரு தடவை தான் நாங்க பண்ணுங்க, நீங்க வாங்குங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. ஏதாவது பெரிய பிரச்சனை நான் நகை தரேங்க, நான் தரேங்க, நீங்க வாங்குங்க அப்புறம் பாத்துக்கலாங்க அப்படிங்கிறான். அப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த மனைவி ஒரு ஃபித்னா, இவளே ஒரு ஃபித்னா. இவ என்ன செய்யறா? கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்த தன்னுடைய கணவரையும் அவனை வழிகெடுக்கிறதுக்கு தவறான வழிகாட்டல ஆலோசனைய கொடுத்து தூண்டி விடுறான். இவ நம்முடைய அம்மா ஹவ்வாவுடைய வம்சத்துல வந்திருக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல ஹவ்வாவைத்தான் ஷைத்தான் குழப்பினான். ஆதம் உறுதியா இருந்தாரு அந்த மரத்தை நெருங்கவே கூடாது அப்படின்ட்டு. ஹவ்வா என்னங்க, அவருக்கு ஹவ்வாவுக்குள்ள ஷைத்தான் ஒரு குழப்பத்தை போட்டான். நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்காயிருவீங்க. மலக்காயிருவோமா? அவருக்குள்ள வசுவாஸ். அந்த வசுவாசு அடுத்து ஆதமுக்கு வருது. உடனே ஆதம் நினைச்சாங்க, ஹவ்வா சொல்லிட்டே இருந்தாங்க அப்பப்ப, ஏங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன? ஆதம் மாறு செய்து விட்டார், 2 பேரும் மாறு செய்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல ஃபித்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வாவின் வழியா வந்துச்சு. அந்த ஃபித்னாவை கொண்டு வந்தவன் ஷைத்தான். அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? மனிதர்களின் உள்ளங்களில் வஸ்வாசை உண்டு பண்ணுவான். ஃபித்னா எப்படி வரும்? வஸ்வாசை கொண்டு வரும். அதனால வஸ்வாஸ் வரும்போது உடனே அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். பல நேரத்துல ஒரு முஸ்லீம் உடனே ஒரு ஹராம உடனே செய்ய மாட்டான். பார்த்திருக்கீங்களா? உண்மை. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஹராம செய்துட்டோம்னா நினைச்சு பாருங்க, அந்த ஹராம நம்ம விரும்பி நேசிச்சுக்கிட்டே இருந்திருப்போமா? இருக்க மாட்டோம். அந்த ஹராமுக்கு பல பின்னணி காரணம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல அதை நம்ம நல்லா தெரியும், இது ஹராம், இதை விட்டு விலகணும், இது செய்யக்கூடாது. ஆனா ஊதிக்கிட்டே இருப்பான் ஷைத்தான். ஊசலாட்டம் வந்து போயிட்டு இருக்கும். இப்படியே ப்ராம்ப்ட் பண்ணி, அதாவது தூண்டி டக்குன்னு ஒரு கட்டத்துல ஒரு தடவை தானே அப்படின்னு செய்ய வச்சிருவான். இதுதான் வஸ்வாசுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அவர் ஊசலாட்டம் வருதுனாவே உடனே அது ஃபித்னாவுக்கு வழின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபித்னாவின் பாதை முதல்ல வஸ்வாசின் பாதை தான். ஏன்னா ஒரு அடியான் உடனே டக்குன்னு நான் இதை செய்வேன் அப்படின்னு நினைச்சு செய்ய மாட்டான். அவன் ஒரு வஸ்வாசுக்கு ஆளாகி ஷைத்தானுடைய குழப்பத்துல விழுந்து ஃபித்னாவுல விழுந்துரும். அப்போ இந்த மனைவி சொல்லி இருக்கிறா, தூண்டிக்கிட்டே இருந்தா டக்குன்னு செய்திருவான். அப்போ இவன் ஹராமான வழியில அந்த வியாபாரத்துக்காக முதலீட்ட லோனு அது இதுன்னு இறங்கி வாங்கி போட, அது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய கோர முகத்தை காட்ட ஆரம்பிக்குது. அல்லாஹ் அது வரைக்கும் பறக்கச் செய்து அவனுடைய வியாபாரத்துல பண்ணிட்டு இருந்தான். அடுத்து இவனுக்கு இனி சோதனை போடணும், அவன் ஃபித்னாவுக்கு ஆளாயிட்டான், இனி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நாளாக மாசமாக வருஷமாக எல்லா சீனரியும் மாறுது. திடீர்னு வியாபாரம் சரியில்லை, அது சரி இது சரி, திடீர்னு பார்த்தா பேங்க்காரன் நிக்கிறான், இது அது கடைசியில் பார்த்தா மொத்தத்தையும் பேங்க்காரனை பிடிங்கிடுவான், இவன் சொத்தையும் சேர்த்து பிடிங்கிடுவான். அப்ப மனைவிக்கும் அவருக்குமே சண்டை வந்துடும். நீ சொல்லிதானே நான் வாங்கினேன், கொடு உன் நகையை கொடு. அவ சொல்ல, என்னங்க நீங்க இப்படியா? இல்ல கொடு. அவ என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பெண் தான் சொன்னதுக்காக நகை கொடு, அவளுடைய நகையும் போச்சு, எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. சுப்ஹானல்லாஹ். அதான் ஃபித்னாவை எப்போதுமே சாதாரணமா எடுக்கக்கூடாது. சின்னதை முளைக்கும் போது உஷாராயணும். சுப்ஹானல்லாஹ், இது ஹராம். அல்லாவுக்கு மாறு செய்துட்டு நபிக்கு மாறு செய்துட்டு என்ன சால்ஜாப்பு, என்னென்ன நியாயங்கள், அது இது லாஜிக் எல்லாம் தூக்கி குப்பையில போடு. நான் இந்த பக்கமே வரமாட்டேன், அல்லாஹ் என்னை காப்பாத்தட்டும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஃபித்னாவை கொண்டு வந்துடும். விலகி ஓடி போயிடும். ஃபித்னா வேணா ஃபிர்ரு, ஓடி விடுங்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபிர்ரு, அதை விட்டு ஓடுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி ஓடணுமா? ஒரு சிங்கத்தை கண்டு ஒருத்தன் நம்ம அடிச்சிடுமோன்னு ஓடுவானே இல்லையா, அது போல பயந்து ஓடணும், விட்டுடணும், அதன் பக்கம் நெருங்கவே கூடாது அப்படிங்கிறது முதலில் ஃபித்னாவுடைய கோர முகத்தை பற்றிய ஒரு அடிப்படையை நம்ம இங்க விளங்கிக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மக்ரிப் பிறகுள்ள அமர்வுல இன்னும் அதோடைய காரணங்கள் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்னென்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக்கொண்டது அமல் செய்வர்களாக்குவான்.
ஃபித்னா என்பதற்கு சோதனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே நேரத்துல நம்மை தாக்கக்கூடிய குழப்பங்கள், தீங்குகளையும் ஃபித்னா என்று சொல்லணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல சோதனைகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு இதை பற்றி மிக தெளிவா அறிவித்திருக்கிறான். 29வது சூரா அல் அன்கபூத் 1-3 வரைக்கும் உள்ள ஆயத்துகள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அலிஃப் லாம் மீம் أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் தஆலா அடுத்து கேட்கிறான், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று மக்கள் சொல்லிக் கொள்வதால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டார்களா? வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம், நிச்சயமாக அவர்களுக்கு முன் இருந்தவர்களை நாம் சோதனை செய்திருக்கிறோம். فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ, அவர்கள் யார் ஈமானில் உண்மையாக இருப்பவர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். பொய் சொல்பவர்கள், பொய்யர்களாக மார்க்கத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருப்பவர்களையும் அல்லாஹ் யார் என்று அறிவான். இதை அல்லாஹ் தஆலா அறிவிப்பதற்காக, வெளிப்படுத்துவதற்காக சோதனைகளை இந்த உலகத்தில் கொடுக்கிறான். அப்ப இந்த உலகத்துல வரக்கூடிய சோதனைகளுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்முடைய ஈமானை சோதிப்பதுதான். அவை நான் ஆரம்பத்துல சொன்ன சோதனை ஃபித்னா என்பதுடைய அடிப்படை விளக்கத்துல நம்முடைய ஈமானுடைய நிலையை சோதனையாக அது இருக்கும், சோதிப்பதாக இருக்கும் சொன்னேனா இல்லையா? அதுதான் இங்கே. அப்போ ஃபித்னா என்பது முதலில் நம்முடைய ஈமானுக்கு வரக்கூடிய சோதனை. இந்த உலகத்துடைய இயல்பு அல்லாஹ் தஆலா நன்மை தீமை ரெண்டையும் கொண்டு சோதனை செய்யறதுதான். இது பல விதத்துல இருக்கும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நிஅமத்துகள், அருட்கொடைகள், ஒரு நன்மை அதிலும் இருக்கலாம், அல்லது நமக்கு உடலுக்கு வரக்கூடிய ஒரு நோயை கொண்டு இருக்கலாம். எந்த விதத்திலும் இருக்கலாம். நல்லது கெட்டது ரெண்டை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அன்பியா 21வது சூரா 35வது ஆயத்துல குறிப்பிடுறான். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ நப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன். நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு உயிரும் மரணித்தே தீரும். நிச்சயமாக நாம் உங்களை நன்மையின் மூலமும் தீமையின் மூலமும் சோதித்தே தீருவோம். இந்த இடத்துல ஃபித்னாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். உங்களுக்கு ஃபித்னாவை கொண்டு, அந்த ஃபித்னாவுல நன்மையை கொண்டு தீமையை கொண்டு ஒரு சோதனை வைத்திருப்பான். அந்த ஃபித்னாங்கிறது இங்க சோதனை. இலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடம்தான் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது. ஆக இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஹைர் ஷர், நன்மை தீமை, இந்த ரெண்டை கொண்டும் ஒரு ஃபித்னாவை அல்லாஹ் போடுவான். அப்ப ஃபித்னாங்கிறதுல நன்மை கூட நமக்கு சில நேரத்துல ஃபித்னாவா இருக்கும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுல செல்வத்தை கொடுத்திருப்பான், செல்வம் ஒரு நன்மை தான், ஆனா அதுல ஃபித்னா வச்சிருப்பான். ஒருவருக்கு வாழ்க்கை துணையே இல்லை, அவருக்கு ஜோடி இல்லை. அவர் ஒரு ஆண், தனக்கு ஒரு மனைவி இல்லாம இருக்கிறார், அல்லது ஒரு பெண் தனக்கு ஒரு கணவர் இல்லாம இருக்கிறார். இப்ப பாருங்க, அவங்களுக்கு இந்த சோதனை, அவங்க தனிமையில் இருப்பதால் வரக்கூடிய சோதனையை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஜோடி இல்லாத நிலையை ஏற்படுத்தி சோதனை வைத்திருப்பான். இன்னொருத்தருக்கு அல்லாஹ் தஆலா நிஅமத்தை கொடுத்திருப்பான். என்ன? அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஜோடியை, ஒரு கணவரை அல்லது மனைவியை கொடுத்திருப்பான். இப்ப கணவருக்கு மனைவி அல்லது மனைவிக்கு கணவர், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு சோதனையாக இருப்பார்கள். இது அல்லாஹ் நாடலாம். பாருங்க, வாழ்க்கையில ஒருத்தர் தனிமையில் இருந்து சோதிக்கப்படுறது, இன்னொரு பக்கம் அல்லாஹ் நியாமத்து புரிந்து அவருக்கு நிக்கா செய்து வைத்து அந்தக்கான வாழ்க்கையை அமைப்பை கொடுத்து தனக்கான ஒரு துணையை கொடுத்து அந்த துணைங்கிற நியாமத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுத்திருப்பான். இன்னொருத்தருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தைகளை கொடுக்காம இருந்திருப்பான். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு குழந்தைகள் இல்லை, அவை தாங்கள் ஒரு தாய் தந்தையாக வாழ முடியாத அந்த ஒரு நியாமத்தை அடையாத சோதனையில இருப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாத ஒரு சோதனை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னொருத்தருக்கு குழந்தைகளை கொடுக்கிறான், அந்த குழந்தைகள் ஒரு சோதனையாக மாறுறாங்க. குழந்தைகள் நியமா, அல்லாஹ்வுடைய அருள், ஆனால் அது ஒரு சோதனை. பாருங்க, நன்மையை கொடுத்தும் சோதிப்பது இருக்குது, தீமையை கொடுத்தும் சோதனை இருக்குது. ஒரு நோயை கொடுத்து சோதனையும் இருக்குது, நல்ல உடம்பு ஆற்றல் எல்லாமே இருக்குது, ஆனால் அதுவே ஒரு சோதனையா மாறிடுது.
ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அவனுக்கு இருக்கக்கூடிய வேகம், இதுல அவன் பாவங்களை செய்யக்கூடியவனா மாறினா என்ன ஆகுது? அதன் மூலமாக அவன் சோதனை செய்யப்படுகிறான். அப்ப நன்மை தீமை ரெண்டை கொண்டும் இந்த உலகத்துல நமக்கு சோதனைகள் இருக்கும். இது முதலில் நாம் அறிய வேண்டிய விஷயம். அதே நேரத்துல ஃபித்னாங்கிற இந்த சோதனையை பொறுத்தவரை, குழப்பங்களை பொறுத்தவரை முக்கியமான 2 வகைகள் இருக்குது. அந்த 2 வகைகளுக்கு நம்ம உதாரணங்களை தெரிந்து கொள்ளணும். ஃபித்னா பொதுவா மொத்த ஃபித்னாக்களையும் நாம தொகுத்து 2 வகையா ஆக்கினா அது என்ன அப்படிங்கிறது நம்முடைய கல்வியாளர்கள், உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. முதலாவது வகை ஃபித்னாக்கள்ல 2 வழிகளில் மக்கள் தாக்கப்படுறாங்க, சிக்குகிறார்கள். அதுல முதலாவது சுபஹாத். சுபஹாத்னா சந்தேகங்கள். அது மார்க்கம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது உலக ரீதியான விஷயங்கள்ல ஒரு சந்தேகத்தின் சுபஹாத், அதாவது சந்தேகங்கள் உள்ளத்தில் போட்டு குழப்பி கொண்டிருக்கிற நிலை இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? முதல்ல ஒருவருக்கு வரக்கூடிய ஃபித்னாவுல முதல் வகை என்னன்னு கேட்டா சுபஹாத் இருக்கும். அதாவது சந்தேகங்கள் மூலமாக ஒருவர் ஃபித்னாவுக்கு ஆளாகும். இப்போ இந்த ஃபித்னாவுல முதல்ல அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு ஃபித்னாவுக்கு, சுபஹாத்துக்கு ஒருத்தர் தள்ளப்படுறது எப்படி? உதாரணத்துக்கு ஒருத்தருடைய அகீதா, அவருடைய அகீதா அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தௌஹீதை கொண்டு உறுதியா இருக்க வேண்டும், ஷிர்கை விட்டு விலகி இருக்க வேண்டும், குஃப்ரை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதுதானே சரியான கொள்கை. இதெல்லாம் ஒருவருக்கு சந்தேகங்கள், சுபஹாத் ஏற்படுறது, அவரு குழம்பி போயிடுறது, சில இடத்துல வழி தவறி விடுறது. அதனால என்ன செய்வார்? தௌஹீத ஷிர்க தௌஹீதா நம்பிடுவார், குஃப்ர ஒரு தௌஹீதா நம்பிடுவார், ஒரு பிதஅத்தை சுன்னத்தாக நம்பிடுவார், அது ஒரு நல்ல அமல்னு நம்பிடுவார். அப்போ சுபஹாத்தை கொண்டு ஷைத்தான் என்ன செய்வான்? ஒருத்தருக்கு ஃபித்னாவை போட்டுருவான். கடைசியில பார்த்தா அவர் கொள்கையில குழப்பத்துக்கு ஆளாகி அவர் சரியான பாதையிலிருந்து வழி தவறி போய் கெட்டு நாசமாயிருவார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சந்தேகங்கள்ல, இந்த மாதிரியான சுபஹாத்துல முதல்ல இஸ்லாமிய வரலாறுல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாதிக்கப்பட்ட வழிகெட்ட கூட்டம் யார் தெரியுமா? சுபஹாத்துங்கிற சந்தேகத்தை கொண்டு நாசமா போன கூட்டம் யார்? ஞாபகம் வருதா? முனாஃபிக்குகள். அகீதாவுலதான் அவங்க சுபஹாத்துக்கு ஆளானாங்க. ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட மாதிரி நடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அதுல 2-3 கேட்டகரி இருந்தாங்க. ஒரு பக்கம் கன்னிங்கா, சூழ்ச்சிகரமாக ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்வதை போல கூட இருந்து முஸ்லிம்களோடு கலந்திருந்து இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே முஸ்லீமா நடிச்சவங்க. இவங்க வெளிப்படைய ரொம்ப அவங்களுக்குள்ள அவங்களுடைய குஃப்ர்ல அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. அதாவது அவங்க அதை நம்புறாங்க. ஆனா இஸ்லாமை ஒழிக்கணும். ஏன்னா இஸ்லாம் மிகச்சுக்கிட்டே இருக்குது, நபி முகமதுக்கு பலம் கூடிக்கிட்டே இருக்குது, மக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. வெளியிலிருந்து அவரை எதிர்க்கிறது முடியவே முடியாது. இனி அப்ப என்ன செய்யலாம்? உள்ள புகுந்துரு, நானும் முஸ்லீம் தான் சொல்லு. அப்ப இந்த மாதிரியான ஒரு குழப்பத்திற்குள்ள ஃபித்னாவை முஸ்லீம்களுக்குள்ள கொண்டு வரணும்னா, அப்போ முனாஃபிக்குகள் என்ன செய்தாங்க? தான் முஸ்லீம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஆனா காஃபிர்கள் தான் அவங்க, ஆனா தங்களை முஸ்லீம் சொல்லிட்டாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை இருந்தாங்க, அவங்க ஏற்கனவே முஸ்லீம்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உண்மையாக முஸ்லீமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும். என்ன செய்தாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை அம்பலப்படுத்துறான். காலையில இந்த முனாஃபிகள் முஸ்லீம் ஆயிடுவாங்க. சாயங்காலம் ஆயிட்டு முகமது சரியில்லை, அவருடைய மார்க்க சத்தியமானது இல்லை, ஆகவே நான் திரும்ப வெளியே வந்துட்டேன், நான் இப்ப முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே முஸ்லீமா இருக்கிறாரு இல்லையா, அப்போ நம்ம சத்தியத்துலதான் இருக்கிறோமா? தடுமாறணும், குழப்பத்துக்கு ஆளாகணும். இந்த குழப்பத்துக்கு ஆளாகி முனாஃபிக்கானவங்க இருக்கிறதாங்க வரலாறுல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த குழப்பத்துல தடுமாறி போய் நாம சத்தியத்துல இருக்கிறோமா அப்படின்னு குழப்பத்துக்கு தடுமாறி போய் திரும்ப அந்த முனாஃபிக்குகளோடையே சேரக்கூடியவங்களா மாறினவங்க இருக்காங்க. இவங்க முதல்ல உண்மையாக ஈமான் கொண்டுட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள நிஃபாக், நயவஞ்சகத்தனம் வந்துருச்சு. அப்ப ஷைத்தான் அந்த ஃபித்னாவை அங்க முஸ்லீம்களா இருந்த ஒரு சிலருக்கு போட்டது எப்படின்னு கேட்டா, அவங்க கொண்டிருக்கிற சத்தியம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வரணும்னா முனாஃபிக்கள் இந்த ஒரு சதியை செய்தாங்க. காலையில முஸ்லீமாரு, சாயங்காலம் நாங்கெல்லாம் முஸ்லீம் இல்ல, நாங்கெல்லாம் வெளியே வந்துட்டோம், அவர் உண்மையாளர் இல்ல, நாங்க வந்து பார்த்த தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை போட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சிலர் குழம்பி போனாங்க. அவங்க பழையபடி திரும்ப
அவங்க திரும்ப முர்த்ததாக மதம் மாறக்கூடியவங்களாகவோ அல்லது உள்ள இருந்துகிட்டே முனாஃபிக் தனத்தோட இருக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. அப்ப இந்த சுபஹாத்துங்கிற சந்தேகம் ஈமானுடைய உண்மை நிலைக்கு எதிரானது. அப்ப நாம எப்ப இந்த சந்தேகங்கள் சுபஹாத்துகள் நம்முடைய உள்ளத்துல வருதோ அப்ப எச்சரிக்கை, இது நமக்கு ஒரு ஃபித்னா, நம்ம உடனே அல்லாஹ்வின் பக்கம் பாதுகாப்பு தேடணும். வஸ்வாசுங்கிறது நான் ஆரம்பத்துல சொன்னது போல அது ஒரு ஃபித்னா, நம்ம உடனே அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். நமக்கு ஒரு குழப்பம் வருது, நாம இதில் தெளிவு பெற்றுக்கொள்ளணும், நாம இதுல இல்ம தேடிக்கொள்ளணும், நம்முடைய அகீதாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவன் வருவான், இதை படைத்தது யார்? நீங்க அல்லாஹ் என்று சொல்வீர்கள். அதை படைத்தது யார்? நீங்கள் அல்லாஹ் என்று சொல்வீர்கள். இதோ அதை படைத்தது யார்? அல்லாஹ் என்று சொல்வீர்கள். அவன் அடுத்து கேட்பான், அல்லாஹ்வை படைத்தது யார் என்று கேட்பான். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், உண்மைப்படுத்துகிறேன். இதோடு அந்த பேச்சை நிறுத்திடணும். அப்போ ஷைத்தான் என்ன செய்வானா, ஷைத்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் இப்படி வருவான், வந்து உங்களிடம் இப்படி கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள சந்தேகத்தை போட்டுறான். ஆமா, அதை படைச்சது யார், இதை படைச்சது யார், நம்ம அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் யார் படைச்சது? இதுதான் சுபஹாத். இது அகீதாவுல ஈமான்ல ஒருவன் ஷைத்தான் குழப்பத்தை போடுறது. ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்களா இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாழ்க்கையில் இது அப்படியே உண்மையா நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கும்போது ஒரு தடவை ஒருவன் வந்தான், அபூ ஹுரைராட்ட கேட்டான், அபூ ஹுரைரா அதை படைச்சது யாரு? அபூ ஹுரைரா சொன்னார், அல்லாஹ். அதை படைச்சது யாரு? அல்லாஹ். அடுத்து அதை படைச்சது யாரு? அல்லாஹ். வானத்தை படைச்சதா, பூமியை படைச்சதா, இப்படி அவன் கேட்டான். கேட்க அல்லாஹ் அல்லாஹ்னே அபூ ஹுரைரா சொன்னாங்க. அடுத்து அவன் கேட்டான், அல்லாஹ் படைச்சது யாரு அப்படின்னு கேட்டான். உடனே அபூ ஹுரைரா சொன்னார்கள், என்னுடைய தோழர் என்னுடைய நபி சொன்னது உண்மையாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட ஷைத்தானை நீ விரண்டி ஓடிவிடு என்னை விட்டு அப்படின்னு சொல்லி கல் எடுத்தாங்க. அவன் ஓடி போயிட்டான். ஏன்னா இந்த சுபஹாத்தை போடுவான்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க இல்லையே. அந்த ஹதீஸ் அபூ ஹுரைராவுக்கு ஞாபகம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் என்னுடைய தோழர் சொன்னது உண்மை, ஹக்கு, நிஜமா நடக்குதா, ஷைத்தான் வந்துட்டான் பாருங்க என்கிட்ட, இதை படைச்சது அதை படைச்சுங்கிறது அல்லாஹ் படைச்சது யாருன்னு என்கிட்ட கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபித்னாவை போடுவது. இது வெறும் அல்லாஹ்வுடைய விஷயத்துலதான் இந்த ஃபித்னா ஒரு ஷைத்தான் கொண்டு வந்து போடுவானா, குழப்பத்தை போடுவானான்னு இல்ல, ஒவ்வொருத்தருடைய ஈமானுக்கு ஏற்ற மாதிரி போடுவான். ஒருத்தருக்கு இந்த விஷயத்துல சுபஹாத்தை உண்டு பண்ண முடியாது, சந்தேகத்தை உண்டு பண்ண முடியாது, ஷைத்தானுக்கு தெரியும்னு வைங்க, இந்த கேள்வியை ஷைத்தான் கேட்க மாட்டான், அவன் வேற வேற கேள்வியில கேட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுவான். அப்போ ஒருத்தருக்கு சரியா இருந்திருப்பார், டக்குன்னு அவருக்கு ஒரு குழப்பம் வந்துடும், ஆமா ஒரு சமயம் நம்ம சரியான கொள்கையில் இருக்குமா இல்லையோ அப்படின்னு. அடுத்து ஷைத்தான் இன்னும் ஒரு 4 கேள்வியை அல்லது வேறு ஏதேனும் குழப்பமான விஷயங்களை அல்லது ஆதாரங்கள்ங்கிற பேர்ல ஏதாவது ஒரு வழிகேட்டை கொண்டு வர்றதுக்கு, குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆதாரங்களை ஒன்ன காட்டி கடைசியில வழிகெடுத்து விட்டுருவான். இவர் தெளிவான கொள்கையில் இருந்தவர் என்ன செய்வாரு, கடைசியில இதாயிருவார். அப்ப சந்தேகங்கள் மூலமாக, சுபஹாத்துகளின் மூலமாக ஃபித்னாவை ஷைத்தான் கொண்டு முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த சுபஹாத்துக்கு ஆளாகி நாசமானவங்க. அல்லாஹு தஆலா சூரா பக்ரால 2வது சூராவுடைய 8, 9 2 ஆயத்துக்கள் ஆரம்பத்திலேயே இந்த சந்தேகங்கள் மூலமாகத்தான் முனாஃபிக்குகள் நாசமானார்கள்ங்கிறது நம்ம குறிப்பு காட்டுகிறான். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு மறுமையை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையான முஃமின்கள் அல்ல. யுகாதிஊன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறதாக நினைக்கிறார்கள். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுகிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அவர்கள் உண்மையில் அதை உணராமலும் இருக்கிறார்கள். சிலத சுபஹாத்துல நம்ம என்ன ஆயிரும் தெரியுமா, அந்த சந்தேக ஷைத்தான் போடுறப்ப அதை உணர முடியாத ஃபித்னாவுக்கு ஆளாயிரும். இந்த ஃபித்னாவுக்கு ஆளானவங்க யாருன்னு கேட்டா முனாஃபிக்கள். அவங்க அது உணர கூட இல்லை. அதனால அல்லாஹ் வமா யஷ்உரூன், இதை அவர்கள் உணரவே மாட்டார்கள். உணராத நிலையில் ஃபித்னா நம்மை தாக்கும். அப்பதான் நம்ம ரொம்ப பயப்படணும். நம்மை மீறி நம்ம ஒரு ஃபித்னால மாட்டிட்டு இருக்கோம், நம்ம உணரவே மாட்டோம். உணராமலே இருந்துகிட்டு ஃபித்னால இருக்கிறோங்கிறதே தெரியாம சிக்கிக்கிட்டு நாம நினைச்சுக்கிட்டு நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் ஹக்குல இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்து உலமாக்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டு சரியான ஆதாரங்களோடு அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைகளை விளங்கி கேட்டு அதன் மூலமாக இந்த மாதிரியான வழிகட்ட சிந்தனைகள் அல்லது வழிகட்ட கொள்கை குழப்பங்கள்ல இதற்கு முன்னாடி யார் இருந்தார்கள், சஹாபாக்கள் இந்த மாதிரியான நிலையில இருந்தாங்களா,
அவங்க அல்லாவால் பாதுகாக்கப்பட்டாங்களே, அப்ப அவங்க நேர்வழியில் இருந்தவன்ட்டு அல்லாஹ் நமக்கு உறுதி கொடுத்திருக்கானே, அந்த உறுதி கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் இந்த மாதிரியான குழப்பத்துல இருந்தாங்களா அப்படி நம்ம உரசி பார்க்கணும். அப்ப தெரிஞ்சிரும், ஓ அவங்க இந்த பாதையில இல்லையே, நாம எதுக்கு இந்த சிந்தனையில இந்த பாதையில போறோம், இது ஒரு வழிகேடு, இது நம்மை ஷைத்தான் குழப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். இரண்டாவது வகை ஃபித்னாவுல, முதலாவது சுபுகாத் சந்தேகங்கள், இரண்டாவது ஷஹவாத். ஷஹவாத் என்று சொன்னா மன ஆசைகள், மன இச்சைகள், ஒன்றை விரும்புவதற்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய தூண்டக்கூடிய விஷயங்கள். நமக்கு ஒரு ஆசை செய்யணும்னு, ஆனா அதை செயல்ல கொண்டு வந்தா பாவமாயிரும். ஆனா உள்ளத்துல தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, இதை செய்ய இதை செய்ய இதை செய்யணும், அது அதன் பக்கம் ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இதான் ஷஹவாத். ஷைத்தான் என்ன செய்வான் நம்முடைய வாழ்க்கையில? ஃபித்னாவை கொண்டு வருவதற்கு ஷஹவாத்தை கொண்டு வருவான். இந்த ஷஹவாத்துங்கிறது மனத்தின் ஆசைகள். சில ஆசைகள் மார்க்கத்துடைய வரம்பை தாண்டி போகும்போது அது நிச்சயமா பாவத்தின் பக்கம் கொண்டு போயிரும். அப்படின்னா நிச்சயமா எச்சரிக்கையாக இது நமக்கு ஒரு ஃபித்னாவா மாறிடும். உதாரணத்துக்கு, ஒருவர் தான் நல்ல உறக்கம் தனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார், இது தவறா இல்லை. சரி, அவர் படுக்கக்கூடிய படுக்கை அவருடைய உறக்கத்தை ரொம்ப சிறப்பா கொண்டு வரணும். அவர் படுத்து எவ்வளவு நேரம் தூங்குறானே அவருக்கு தெரியக்கூடாது, அப்படி ஒரு தூக்கம் அவருக்கு வேணும்னு நினைக்கிறார். இது ஒரு அபாயமானது. ஏன்? அப்படி ஒரு படுக்கை அவர் உருவாக்கிக்கிட்டார்னா அவர் நிச்சயமா தொழுகைக்கு எழ போறதில்லை, தொழுகைக்கு எழ போறதில்லை, அதை அப்படியே அமுக்கிடும். இப்ப என்ன ஆச்சு? அவருடைய ஷஹ்வாத் ஆசைகள் மார்க்கத்துடைய வரம்பை தாண்டி இழுத்துட்டு போகுது. கடைசியில் பார்த்தா அது எங்க கொண்டு போய் முடிக்குதுன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் முடிக்குது. அப்ப இந்த ஷஹ்வாத் விஷயத்தை எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல, இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் பக்கம் நம்மை கொண்டு போகுது. அப்படின்னா நான் என்னுடைய படுக்கை இப்படி வச்சுக்கூடாது, அல்லது என்னுடைய சூழ்நிலையை இப்படி வச்சுக்கொள்ள கூடாது. நான் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு தான் தூங்கணும், அதுதான் எனக்கு தேவை. என்னுடைய மன இச்சைக்கும் என்னுடைய கனவுக்கு ஏற்ற மாதிரி நான் தூங்கக்கூடாது. நான் பாருங்க, நான் இப்ப தூங்கினேன்னா நான் நாளைக்கு மதியம் தாங்க எழ போறேன், அப்படி ஒரு தூக்க போட போறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வைங்க. அப்ப தூங்கிட்டு மதியம் தான் நீ எழுவேனா, நீ சுபுகு எழவே மாட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா நிச்சயமா என்ன ஆச்சு? நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற, உனக்கு கடமையான ஒன்றை நீ தவற விடுற. அப்போ அந்த தூக்கம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு ஒண்ணு நினைவு வரணும். அதே அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல தானே அந்த பாங்குல ஒரு வாசகம் வருது, அது வேற நேரத்துல வராது. என்ன வாசகம் அது? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை தூக்கத்தை விட ஹைரானது, சிறந்தது. அப்போ உன்னுடைய தூக்கம் இந்த இடத்துல அந்த தொழுகையுடைய வரம்ப, அது தொழுகையை விடுவதற்கு தூண்டுகிறதுனா உன்னுடைய ஷஹவாத் தான் அதுக்கு காரணம். இந்த ஷஹவாத்துங்கிற இந்த மன ஆசை உன்னை ஃபித்னாவுல கொண்டு போய் தள்ளுது. அப்போ ஒரு ஃபித்னா இப்ப அங்க எப்படி வருதுன்னு கேட்டா தூக்கத்தால வருது. அந்த தூக்கம் எதனால வருதுன்னு கேட்டா இவருக்கு ஒரு ஷஹவாத் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, தான் நல்லா தூங்கணும்னு ஆசை. என்னை யாரும் எழுப்பிடாதீங்க, யாரா எழுப்பி விட்டீங்க அவ்வளவுதான், நான் மிருகமா நிப்பேன். இருக்கிறாங்களா இல்ல சிலர்? வெறி வந்துடும் எனக்கு, அவ்வளவுதான், என்னை பக்கத்துல வந்துடாத உமா, வந்துடாது, அவ்வளவுதான், நான் நல்லா தூங்க போறேன், எழுப்புனீங்க அவ்வளவுதான், தம்பிட்ட சொல்லிடும், என்னை மட்டும் ஏதோ டிஸ்டர்ப் பண்ண தொழுகுன்னா நீ போயிரு, என் பக்கம் வராது, நான் நினைச்ச நேரத்தில் எழுந்துக்குவேன். இப்ப என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த பாவத்துல ஒருவன் அந்த ஆசையின் காரணமாக தன்னை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய, தான் செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவரிடம் கூட என்ன நடந்துக்கிறார்? என் பக்கம் வராத அப்படின்னு. அப்போ இந்த ஷஹவாத்துங்கிறது ஒரு வெறி, இந்த வெறியின் காரணமா ஒரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வான். அப்ப ஃபித்னா வரக்கூடிய காரணங்கள்ல ஷஹவாத் இரண்டாவது காரணம். இது தொழுகைக்கு மட்டும் நினைக்கக்கூடாது, ஹராமான ஆசைகள் எல்லாத்துக்கும் இது அடங்கும். ஹராமான ஆசைகள், மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய விஷயத்துல யாரெல்லாம் ஒரு பாவத்தை பின்பற்றுவார்களோ, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு மாறு செய்கின்ற ஒரு காரியத்துல இறங்குவார்களோ, அது எல்லாமே ஷஹவாத்தின் காரணமாக நடக்கும். அது எல்லாமே மன இச்சை, ஹவானா என்ற மன இச்சை.
மன இச்சையின் காரணமாகவும் ஷஹவாத்தின் காரணமாகவும் நடக்கும். அப்ப நாம இந்த ஷஹவாத்து தான்ங்கிறத முதல்ல அடையாளம் கண்டுக்கணும். அது எப்படி அடையாளம் கண்டுறது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு ஒண்ணு தூண்டுதுன்னா அது ஷஹவாத்துன்னு தெரிஞ்சுக்கணும். நான் உதாரணம் சொல்லுகிறேன். ஒருவர் தன்னோட வீட்டில் இருக்கிறார். அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அது ஒரு நோன்பு காலம். அவர் திருமணமானவர், கணவன் மனைவி இருக்கிறார்கள். நோன்பு காலத்தில் அவர்களுடைய ஷஹவாத் எந்த அளவுக்கு எப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாதை கொண்டு போகும், எது வரைக்கும் அவங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. நோன்பு காலத்தில் உண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, சேரக்கூடாது. ஓகே, இப்போ அவர்கள் கணவர் மனைவி தங்களுடைய பிரியத்தை சில நேரத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் முத்தமிடலாமா? இந்த முத்தம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது நோன்பு காலத்திலும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அனுமதிச்சிருக்கிறாங்க, அவங்களும் அதை அமல் செய்திருக்கிறாங்க. நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய ஆயிஷா, நம்முடைய உம்மு சலமா, மைமுனா எல்லாருமே சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு எங்களை முத்தமிடுவாங்க. சரி, இதுதான் வரம்பு. இந்த வரம்பு எப்ப ஷஹ்வத்தா மாறும்? இந்த வரம்புக்குள்ள நிக்கிற வரைக்கும் அது ஹுப். எது என்ன ஹுப்? ஹுப்னா என்ன? நேசம், முஹப்பத். அப்போ ஒரு கணவர் தன் மனைவி நேசிக்கவும், அந்த நேசத்தின் சில வெளிப்பாடுகள்ல நோன்பு காலத்தை கூட தன் மனைவிக்கு முத்தமிடுவோம் மார்க்கத்துல தடை செய்யப்படல. அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் கூட. அப்போ இந்த நேசம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள்ள இருக்கும். இந்த நேசம் எப்ப அப்படியே திரும்பி ஷஹ்வத்தா மாறும்னா, எப்ப இந்த முத்தத்தை தாண்டி அவர்கள் மார்க்கம் ஹராமாக்கிய காரியத்திற்கு இறங்குறாங்களோ, நோன்பு நாசமாகுவதற்கு ஒரு காரணமாக அது ஆகுதோ, அதுதான் ஷஹ்வத், அதுதான் ஃபித்னா. இந்த ஃபித்னாவின் காரணமாக அவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை பண்றாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, ஃபித்னா ஹலாலான ஒன்று ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அது அப்படியே ஹராமானதா இருக்கும் இல்லையா? நோன்பு காலத்துலதான் அது ஹராம். ஓகேயா? நோன்பு திறந்து விட்டா ஹலால். அப்போ துறக்கிற நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹராம். இந்த ஹராம ஒருத்தர் செய்யும் போது ஷஹவாத்தா மாறிடுச்சுன்னா அதுதான் ஃபித்னா. அந்த ஃபித்னா அவங்களுக்கு எப்படி தண்டனை கொண்டு வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்டனைய கஃபாரா, பாவ பரிகாரத்திற்கு சொன்ன சட்டத்தை கேட்டா நமக்கு பயம் வரும். ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். கொஞ்ச நேரத்திற்காக மார்க்க அனுமதித்த அந்த வரம்பை தாண்டியதனால, ஷஹவாத் வந்ததுனால ஃபித்னா வந்துருச்சு. இந்த ஃபித்னாவின் காரணமாக மார்க்கம் எப்படி அந்த நோன்பு காலத்துல மற்ற நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட வந்து காலத்தின் காரணமாக ஹராமாக்கப்பட்டிருக்குது. அந்த ஹராமை செய்தனால ஃபித்னாவுக்கு ஆளானவங்க ஒரு நோன்பு தான், ஒரு நோன்பின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க செய்தது, ஒரு சின்ன நேரத்தில் செய்த ஒரு ஹராம் அவங்க 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைவதற்கு கடமையாயிடும். இதுதான் கஃபாராவுல முதல்ல. இது முடியவே இல்லை என்றால் அடுத்த சட்டம், அடுத்த சட்டம், இப்படி சட்டங்கள் மாறுது. இப்ப விஷயத்தை கவனிச்சு பாருங்க. ஒரு ஃபித்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தண்டனை கூட கொண்டு வரும். உலகத்துல கஃபாரா கொடுக்க வேண்டிய நிலையை கொண்டு வந்துரும். இதே மாதிரிதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள்ல நாம் ஒரு ஷஹவாத்துக்கு போய் தள்ளப்பட்டுருவோம் அப்படின்னா, முதல்ல மார்க்கம் அனுமதித்ததை கூட நம்ம தடுத்துக்கணும். இதுக்கு 2 உதாரணங்கள் சொல்றேன். முதல் உதாரணம் இந்த முத்தமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து கேட்டார், நோன்பு காலத்தில் என் மனைவி முத்தமிடலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு நீ முத்தமிடலாம்ட்டாங்க. இன்னொருவர் கேட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு முத்தமிடக் கூடாதுன்னாங்க. ஏன்னா முத்தமிடலான்னு ரசூலுல்லாஹ் அனுமதித்தது வயதான ஒருத்தருக்கு, அவருக்கு ஃபித்னாவாக அது ஆகாது. முத்தமிடக் கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தது ஒரு இளம் வாலிபருக்கு. ஏனால் அவரால் அந்த அதுல வரக்கூடிய ஃபித்னாவை எதிர்கொள்ள முடியாமல் ஆயிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அம்மா சொன்னார்கள், இது சம்பந்தமான சட்டங்களை கேட்ட சஹாபாக்கள் சிலருக்கு, தாபியீன்கள் சிலருக்கு நம்முடைய அம்மா ஆயிஷா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் முத்தமிடுவார்கள், அவர்களை போல் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க மாட்டீர்கள் அப்படின்னா. அவர்களை போன்று நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டீர்கள், நீங்க எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா. அப்போ கட்டுப்பாடுங்கிற நிலைக்குள் இருக்க வரைக்கும் தான் அது மார்க்கம், அது சுன்னா. கட்டுப்பாட்டின் எல்லையை தாண்டி விட்ட ஷஹவாத், அது ஃபித்னா. சுன்னத்தும் ஃபித்னாவும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராகுது பாருங்க. வயதின் காரணமாக, சூழ்நிலை காரணமாக, நேரத்தின் காரணமாக பல விதத்தில் ஃபித்னாவுக்கான வாசல் திடீர்னு நமக்கு திறக்கப்பட்டுரும். நம்ம எச்சரிக்கை, அல்லாஹ் இது ஃபித்னா ஆயிடக்கூடாது, வேணாம், விலகணும். ஒரு உதாரணம் இது முத்தம். இன்னொரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல உறங்குனாங்களே,
காலையில அவங்களால தஹஜ்ஜுத் நேரத்துல எழ முடியல. சுபுக்கு தான் கண் விழிச்சாங்க. எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எழவுவாங்க, அன்னைக்கு எழவே இல்லை. எழுந்த பிறகு சுபுகள் எழுந்த பிறகு ஹப்சாட்ட கேட்டாங்க, என்னால எழ முடியல, என்ன காரணம்? இந்த பெட்ல ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது. ஹப்சா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக நான் போர்வைய கூடுதலான மடிப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சுகமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை மடிச்சு கூடுதலா மடிச்சு போட்டேன் அப்படின்னு. இதுதான் என்னுடைய தஹஜ்ஜுத் நேர தொழுகையை தடுத்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அடிச்சு சொன்னாங்க, இனிமேல் அதை செய்யாத அப்படின்னா. அது போர்வைய மடிச்சு போட்டதுதான். இன்னைக்கு நம்முடைய பெட் எல்லாம் எப்படி புஸ்கு 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 புஸ்கு, முதல்ல என்னங்க நல்லா விழிச்சிருந்தாலும் எழ முடிய மாட்டேங்குது. சாதாரணமா அந்த பெட்ல விழிச்சிருந்தாலும் எழ முடியலைங்க, நான் படுத்தா இருக்கு, என்னங்க எழ முடியலைங்க, அப்படியே உடம்பு கிடக்குதுங்க. சுப்ஹானல்லாஹ், தூங்கினா அப்புறம் எங்க எழுதுறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நபியுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க தன் மனைவி நம்முடைய அம்மா ஹப்சா மடிப்பதான் கூட்டினாங்க. அதோடைய நிலை என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு தஹஜ்ஜுத்தை தடுத்துருச்சு. உடனே ரசூல் சொன்னாங்க, வேணாம் இதை செய்யாத, எனக்கு தூக்கத்தை அதிகப்படுத்திருச்சு, இது என்னை மீறி தூங்கிட்டேன். ரசூல்லா ஒரு மனிதர், அவங்களும் ஒரு மனித இயல்பு இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்துல மனித இயல்புகள் அவர்களுக்கு உண்டு, அவங்களுக்கு தூக்கம் உண்டு, அந்த தூக்கத்துல அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும். அப்போ அந்த ஒன்று அவங்களுடைய ஒரு இபாதத்தை தடுத்துருச்சுன்னு எச்சரிக்கை ஆயிட்டாங்க. உடனே சொன்னாங்க, இனிமேல எனக்கு அது செய்யாது, நான் பாரு இப்ப சுபுதான் எழ முடிஞ்சு, நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னா. இதுதான் ஜுஹுத். இதுக்கு பேரு ஜுஹுத். ஜுஹுத் என்றால் உலகப்பற்றை தடுத்துக் கொள்வது, உலக மோகத்தை குறைத்துக் கொள்வது. ஒரு வரம்புக்குள்ள எப்போதெல்லாம் நம்முடைய இபாதத், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல், இதுல நம்முடைய சில பற்று, மார்க்கம் அனுமதித்த ஒன்றே நம்மை தடுத்துருது, நம்மை வரமீற வைக்குது, அல்லது நம்முடைய நல்ல ஒரு இபாதத்தை கெடுத்துற அப்படின்னு நம்ம உஷாரா அனுமதிக்கப்பட்டதுதான். உண்மையில ஃபஜ்ருக்கு எழுறது ஓகே தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தன்னுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கான உயர்ந்த அந்தஸ்துக்கு இபாதத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த மடிப்பு, படுக்கையின் போர்வையின் மடிப்பு கூடுதலானதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் செய்யாத, நான் இரவுல எழவே முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பயந்தது என்னன்னா, இப்ப ஏன் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க தெரியுமா? அடுத்து சுபுகும் தடுக்கப்பட்டுருச்சுன்னா, இதுதான் நமக்கு கிடைக்கிற படிப்பினை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுக விட மாட்டாங்க. ஆனா நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? அந்த இடத்துல நாம இருந்தோம்னா, இந்த இடத்துல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அங்க ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல இருந்தா நமக்கு என்ன தேவைன்னா, இது இப்ப தஹஜ்ஜுத் தடுக்குன்னா சுபுக ஏன் தடுக்காது? ஏன் தடுக்காது? தடுத்துருமா இல்லையா? அப்ப அந்த அத சுபுக தடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா, நான் முன்னாடி சொன்னது போல என்ன ஆகும்? அப்ப ஷஹவாத் வந்துருச்சு, அது ஃபித்னாவாக மாறிடுச்சு நமக்குன்னு அர்த்தம். ஆக இந்த உதாரணத்தை கொண்டு நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஃபித்னால ரெண்டு வகையானவை இருக்குது. முதலாவது சுபஹாத், ரெண்டாவது ஷஹவாத். ஷஹவாத்துங்கிறது ஹராமானதின் பக்கம் கொண்டு போகக்கூடிய ஆசைகள், அல்லது நம்முடைய இஹ்லாஸை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், அல்லது நம்முடைய நம்மை தௌபாவின் பக்கம் கொண்டு போவதற்கு பாவத்தை செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ முதல்ல தௌபா செய்ய வேண்டியது நம்ம எப்பவுமே செய்யணும் தான். ஆனா ஒரு பாவத்தை நான் செய்து தௌபா செய்யறேன்னு நினைக்கலாமா? நினைச்சு பாருங்க, இது சிந்திச்சு பாருங்க. நான் இந்த பாவத்தை செய்துக்கிறேன், அப்புறம் தௌபா செய்துக்கிறேன், இது ஒரு நயவஞ்சகம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு நயவஞ்சகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ ஒரு ஷஹவாத் நம்முடைய உள்ளத்துல, நான் இதை இப்ப செய்துடுறேன் அப்புறம் தௌபா செய்யறேன் நினைச்சா அதான் ஃபித்னா. அப்ப ஷைத்தான் நம்ம எப்படி கெடுக்கிறான்னா, அல்லாஹ் உன்னை மன்னிக்க கூடியவன், நீ இப்ப இதை பண்ணு, அப்புறம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, அல்லாஹ்ட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்னு ஒரு ஆசையை போடுறான். தௌபாவுக்கே ஒருத்தன் ஆசைப்பட்டா கூட ஒரு பாவத்தை தூண்டுறது இருக்குது பாருங்க, அந்த தூண்டுற அந்த ஆசை இருக்குது, அது ஹராமான ஆசை. அப்போ இது ஒரு ஃபித்னா. செய்யறது இப்ப மட்டும் செய்வோம், அப்புறம் அது அல்லாஹ்ட்ட தௌபா செய்வோம். இது ஒரு சூழ்ச்சி. அல்லாஹ்விடம் ஒரு மனிதன் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில விழுகிறதுக்கு காரணம் இது. அப்போ இந்த மாதிரியான காரணங்களை கொண்டு நாம் ஃபித்னாவுக்கு ஆளாகி விடுவோம் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்விடம் எப்போதுமே ஃபித்னாவுடைய விஷயங்கள்ல பாதுகாப்பை தேடிக்கொண்டு இருக்கணும். நமக்கு வரக்கூடிய ஃபித்னாக்கள்ல அது சுபஹாத்துங்கிற மார்க்க ரீதியான இல்மு இல்லாதனால நமக்கு வரக்கூடிய குழப்பங்களால் வரக்கூடியதா, அல்லது இல்மு இருக்கும் ஆனா ஆசையின் காரணமாக நம்ம வழி தவறுகிறோமா, வழி கெட்டிருக்கிறோமா? தூண்டல். ஒருத்தன் நல்லவனா தான் இருப்பான், அவன்
வாலிபன், அவன் தன்னுடைய பார்வை தாழ்த்தி கொள்ளணும், வெட்கத்தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், பெண்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், அதுல கவனமா இருக்கணும். அவனுக்கு தெரியும் இது ஹராம். ஆனா திடீர்னு ஒரு மெசேஜ் அல்ல ஒரு பெண்ணுக்கு அல்ல ஒரு ஆணுக்கு, ஹாய் அப்படின்னு, ஹூ இஸ் திஸ், யார் அது? நான் இன்னார். நீங்க ஏன் எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும்? எனக்கு இப்படி கிடைச்சிச்சு, உங்க ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இங்க இருக்கிறேன். ஓ அப்படியா? அங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கு, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அப்படியாங்க? ஆமா எனக்கு தெரியும். ஐயோ எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? அவரை பத்தி இதெல்லாம் தெரியுமா? அப்படியா? ஆமா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது அப்படியா? எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? அப்புறம் உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? உங்க ஊர்ல நீங்க எப்படி, உங்க ஊர்ல என்ன ரொம்ப ஃபேமஸான டிஷ்? தொதல் டிஷ் ரொம்ப இங்க ஃபேமஸ். அப்படியா? ஆமாங்க. எங்க ஊர்ல எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்து பாருங்க. அப்படியா? ஏன் வந்து பார்க்கணும்? அப்பதான் என்னை பார்க்கணும். அட ஷைத்தானே, இதுதான் ஷைத்தான் வழி கெடுக்கிறது. அப்படி இல்ல அப்படிலாம் இல்ல. எங்க ஊர்ல நல்ல பயான்கள் நடக்கும், நல்ல கிளாஸஸ் நடக்கும். ஆமாங்க, இந்த மஸ்ஜிதுல இந்த நாள்ல ஒரு பயான் இருக்குது, கிளாஸ் இருக்குது, தவறாம வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க, மார்க்கத்தை படிங்க. அப்படியாமா? என்ன இல்முள்ள பெண், எவ்வளவு ஆசை உள்ள பெண், மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி அவரு, நானும் அன்னைக்கு பயானுக்கு வரேன் நிறைய. அப்புறம் நான் வந்துட்டு போனேன். அப்படியா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, பித்னாவை பத்தி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்படியா? ஓ நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். ஆமாங்க, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாங்க, நம்ம 2 பேரும் கவனமா இருக்கணுங்க. இப்படியே போயிட்டு இப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? மார்க்கத்தின் பேரால நல்லதைத்தான் பேசிட்டு இருக்க, நீ அல்லாவை பற்றி பேசுற, நபியை பற்றி பேசுற, மாஷா அல்லா சொல்ற, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற, அப்புறம் இன்ஷா அல்லா. ஏன் இன்ஷா அல்லா? இன்ஷா அல்லா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி, அந்த பெண் உனக்கு வழி யாரு? இல்ல நான் போய் சரி இப்ப பண்ண முடியாது. அப்படி எப்ப பண்ணும்? கொஞ்ச காலம் ஆகட்டும், அது வரைக்கும் என்ன பண்றது? இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். நவுது பில்லாஹ் மின் தாலிக். ஷைத்தான் என்ன செய்வான்? இப்படியே ஒரு வாசல் வருவார். நம்முடைய அம்மா, நம்முடைய பரிசுத்த பெண், அல்லாஹு தஆலா போற்றிய பெண் மரியம் என்ன செய்தாங்க? முன்னாடி ஜிப்ரீல் ஒரு மனித உருவத்துல வந்து நிக்கிறார். உடனே அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுகிறாங்க, அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுறாங்க. ரஹ்மானிடம் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க வேற எதுவுமே பேசல. நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவனா இருந்தா இங்க இருந்து போய்விடு அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு பரிசுத்தமான பெண். அந்த நேரத்துல உடனே இப்ப மொபைல்ல வராங்கன்னா டக்குன்னு ஒரு பிளாக், ஏதோ ஒரு ஷைத்தான் வருது, பிளாக் பண்ணும். அவ்வளவுதான். யாரா இருந்தாங்க பிளாக், அவ்வளவுதான். கேள்வியே தேவையில்லை. எதுக்கு, யாரு, எதுக்கு, என்ன கேள்வி? பிளாக் இல்ல. யாருன்னு கேட்டா, சரி எனக்கு தெரிஞ்ச பெண்ணு, எனக்கு தெரிஞ்ச தோழி தான், என்னுடைய ஃப்ரெண்டு தான். எப்படி தெரிஞ்சு? அது உண்மையா? உடனே போன் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி சொல்லணும், ஒரு மெசேஜ் வருது, அம்மா நீ யாருன்னு கேளுங்க, அல்லது வாப்பா என்னன்னு பாருங்க அப்படின்னு அந்த பெண் சொல்லணும். அல்லது சகோதரன் சொல்லணும், ஒரு மெசேஜ் யாரோ சொல்றாங்க, அது என்ன உண்மையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபித்னா எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும். நாம எதிர்பார்க்காத விதத்துல வர்றதுதான் ஃபித்னா. ஃபித்னாவுடைய தன்மைகளில் ஒன்று, அதை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதுதான் முதல் அடையாளம். நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம், ஃபித்னா வந்து. சுப்ஹானல்லாஹ். நாம நல்ல எண்ணம் கொண்டு ஃபித்னா வரும். நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்கும், ஃபித்னால சிக்கிடுவோம். நான் நல்ல எண்ணம் தான் வச்சிருந்தேன், இப்படி ஃபித்னால நான் மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் ஃபித்னாவுடைய பாதிப்புக்கு வந்த பிறகு நமக்கு தெரியும். இப்ப ஷைத்தான் ஃபித்னாவை கொண்டு நம்முடைய பாதையை மாற்றுவான், நம்மை தடம்புரல வைப்பான், நம்மை குழப்பத்திலே போடுவான். அவன் நடிப்பை காட்டுவான், நடிப்பான். நமக்கு முன்னாடி ஒரு வழிகட்டவன் நடிப்பான். நடிக்கிறத கொண்டு ஃபித்னாவை கொண்டு வருவான். நாம நம்பிடுவோம், நாம ஏமாந்துருவோம். கடைசியில தான் தெரியும் அவன் நடிச்சிருக்கிறான், நம்மிடம் இவ்வளோ சதி பண்ணியிருக்கிறான், இவ்வளவு தூரம் அவன் பிளான் பண்ணியிருக்கான், இவ்வளவு தூரம் அது செய்திருக்கிறான், இது செய்திருக்கிறான்.
அவன் தான் இந்த மாதிரி ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கான், அவன் இத்தனை ஐடியால போய் இது பண்ணிட்டு இருக்கான், இந்த பெண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இந்த பெண்ணு சும்மா சாதாரண அப்பாவி பொண்ணுதான், கடைசியில் இப்படி ஆனா அப்படி எல்லா ஷைத்தானி விஷயங்களும் பிறகு தெரியும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஃபித்னாக்கள் இருந்திருக்குது அப்படின்னு அப்ப தெரியும். ஆகவேதான் நாம ஒரு சின்ன விஷயத்துல அல்லாஹ்வுக்கு மாறி செய்யற விஷயம், இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இது டைம் வேஸ்ட், இது ஹராம், இது ஏதோ ஒரு விதத்துல இதுல ஃபித்னா இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும், விடு அந்த பக்கம் விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லிட்டு நாம விலகி கொள்ளணும். அப்படிங்கிறதையெல்லாம் இந்த அடிப்படையில நாம் தெரிந்து கொள்ளணும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. பொதுவாகவே நாம் எல்மை அதிகமா தேடணும். நேர குறைவுனால் நான் இந்த தலைப்பை இன்னும் சுருக்கி முடிக்க விரும்புகிறேன். நாம் மார்க்கத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கும் நபியின் கட்டளைக்கும் எந்த ஒரு முன் யோசனை இல்லாமலேயே கட்டுப்பட்டோன்னு வைங்க, ஃபித்னாவுடைய வாசல் அங்கேயே அடைச்சிடும். இல்லைன்னா நமக்குன்னு ஒரு சில நியாயங்கள், நமக்குன்னு ஒரு சமாதானங்கள், நான் இதனாலத்தான் செய்தேன், அதனாலத்தான் செய்தேன், நான் இப்படித்தான் நினைச்சேன், நான் அப்படித்தான் நினைச்சேன், அதனால நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாமே ஃபித்னாவுக்கு வாசலை திறந்து வச்சுக்கிறது. அப்ப என்னன்னா, நம்ம ஃபித்னாவுடைய பயம் இல்லாதனால நம்ம தைரியமா உள்ள நுழைஞ்சோன்னு அர்த்தம். அந்த தைரியத்தின் காரணமா கடைசியில ஃபித்னாவுடைய வாசலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கதவு மூடப்பட்டுருச்சு, வெளியேற முடியல. சுப்ஹானல்லாஹ், அதுதான் ஃபித்னாவுடைய வாசல். ஃபித்னாவுடைய இது எவ்வளவு மோசமானதுன்னா, லாக் போட்டுட்டா அதை விட்டு உடைச்சு வெளியேறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள நம்ம பாதிக்கப்பட்டுருவோம், அதுக்குள்ள நமக்கு மன அழுத்தம் வந்துடும், டிப்ரெஷன்ல விழுந்துருவோம், நம்முடைய இபாதத்துகள் நாசமா இருக்கும், நம்முடைய தொழுகை நாசமா இருக்கும், நம்முடைய பேர் கெட்டு போயிருக்கும். பாருங்க, ஒருத்தர் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும், கெட்டவன்னு பேர் எடுக்கிறது ஒரு நொடிதான். ஜஸ்ட் ஒருத்தர் கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை ஒருத்தர் பேசினா, என்னங்க இவ்வளவு மோசமானவனா, நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லுவாங்களா இல்லையா மக்கள்? அவன் அந்த நேரத்துல அது வரைக்கும் சொல்லாத வார்த்தை சொல்லிட்டான், மொத்தமா அவனுடைய வாழ்க்கையில அவன் மேல வரக்கூடிய பிளாக் மார்க் என்ன ஆகும்? அவர் மோசமான அந்த மாதிரி வார்த்தை பேசினான். ரொம்ப நல்லவன் திடீர்னு திருடிட்டான், அவன் தான் முதல் தடவை திருடினது. அப்புறம் மக்கள் பிடிச்சி பேசுவாங்க, இவன் ஒரு பெரிய திருடங்க, ஏங்க நான் ஒரு தடவை தாங்க இப்பதாங்க திருடேன், நான் இப்பயே மாட்டிக்கிட்டேங்க. இல்ல நீ திருடன் தானே, என்ன இருந்தாலும் நீ எத்தனை தடவை திருடி நீ சொல்லி நாங்க எப்படி நம்ப முடியும்? நீ எவ்வளவு காலம் திருடிட்டு இருந்தே எங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப பாருங்க, ரொம்ப காலமா நல்லவன் தான், ஆனா ஒரே ஒரு ஷஹவாத்துக்கு ஆளானா ஒரு ஹராம செய்தான், திருடிட்டான். இதோட விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவன் இவ்வளவு காலமா நல்லவனா இருந்தது எல்லாம் நாசமா போச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், நல்ல பொண்ணுதான், ஆனா இந்த ஒரு தப்புல என்ன ஆச்சு, அவ பேர் கெட்டு போயிடுச்சு, அவளுக்கு வெக்கமாயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு காரியத்தை நம்ம ஏன் செய்தோம்? இதை விட்டு விலகணும். இது ஒரு ஃபித்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேரை கெடுக்குது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம ஹயா இல்லாம ஆயிட்டோம் அப்படின்னு பயப்படும். ஆக இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கித்தான் ஃபித்னாவுடைய வாசல் மிகப்பெரியதா இருக்குது. இன்னைக்கு வரக்கூடிய அரசியல் குழப்பங்கள், அதுல நாம பேசக்கூடிய பேச்சுக்கள், அதுல வாக்குவாதங்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள் விஷயங்கள்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள், பேச்சுக்கள் எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்லாதது. ஆனா நாம என்ன செய்வோம்? அதுல வாய் திறப்போம், அதுல நம்ம கருத்து சொல்லுவோம். இது பல ஃபித்னாக்கள் உருவாக்கும். அதுல கருத்து முரண்பாடுகளை உள்ளுக்குள் இருக்கிற சகோதரர்களை உருவாக்கி விட்டுருவோம். கடைசியில் பார்த்தா அந்த ஃபித்னால நல்லா இருந்தவங்க ஒண்ணுக்கு ஒரு பகைச்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி பல உதாரணங்களை இந்த அடிப்படைகளை வச்சு நீங்கள் புரிந்து கொண்டே இருக்கலாம். உதாரணங்களை பார்த்தா நமக்கு இந்த உதாரணங்கள் சொல்ல வார்த்தவா இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை நமக்கு எல்லாமே ஃபித்னாதான்னு சொல்லிடலாம். அவ்வளவு லிஸ்ட் போட்டா அது எல்லாம் இந்த ஃபித்னாக்குள்ள அடங்கும். ஷிர்க் முதல் ஃபித்னா. அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை ஃபித்னா என்று குர்ஆன்ல சொல்றான். ஆகவே பெரிய ஃபித்னாக்கள் முதல் ஃபித்னா ஷிர்க். ஆகவே ஃபித்னா ஒளிகின்ற வரை போர் புரியுங்களா அல்லாஹ் கட்டளையிடுறான் குர்ஆன்ல நம்முடைய நபிக்கு. ஏன்? ஷிர்க்கை ஒழிக்கணும். அதுக்குத்தான் போரே ஜிஹாதே அல்லாஹ் அனுமதிக்கிறான் நபிக்கு. அதுக்காக தான் போர் ரசூலா செய்ய வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டாங்க. இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல அமைதியா இருந்திருந்தாங்க, எதுவுமே ஷிர்க்கை பத்தி ஒரு வார்த்தை பேசலைன்னா குறைஷிகள் அவங்களை எதிர்த்திருப்பாங்களா? அவங்கள கொல்ற அளவுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அதே குறைஷிகள் ரசூல் நபியாருக்கு முன்னாடி இந்த தாவாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவங்க தானே. அல் அமீன் அஸ் சாதிக், எங்களில் சிறந்தவர், சிறந்த குடும்பத்தில் உள்ளவர் அப்படின்னு முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து புகழ்ந்து பேசத்தானே செய்தாங்க. ஆனா ஷிர்க் அவங்களுக்கு ஃபித்னாவை இருக்கும்போது, அதை எதிர்க்கும் போது, அதை கண்டிக்கும் போது, அதுல அந்த ஃபித்னால அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறனால ரசூலுல்லாஹை வெளியே எடுக்கிறது அவங்களுக்கு ஃபித்னாவா தெரிஞ்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா ஃபித்னா தான் மிகப்பெரியது, அதை ஒழிக்கணும்.
ஆகவே அது ஷிர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிர்க்கை ஒழிக்கிறத அல்லாஹ் தஆலா கட்டளையிடும். பித்அத் ஒரு ஃபித்னா. எங்கெல்லாம் பித்அத் வருதோ ஒரு சமூகம் 2 ஆயிரும். 3 பித்அத் வந்தா 3 சமூகம் ஆயிரும். இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எங்க மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமா நம்புறாங்களோ அப்ப வழிகடாங்க மக்கள். கூட்டங்கள் 73 கூட்டங்களாக இந்த உம்மத்து பிரிவதற்கு என்ன காரணம்? ஃபித்னால விழுவாங்க. அதுல 72 கூட்டம் மார்க்கத்துக்கு முரணான பிதத்தான கொள்கைகள் காரணமாக, சுபஹாத்தின் காரணமாக, ஷஹவாத்தின் காரணமாக தான் 72 கூட்டம் ஆறாங்க. இந்த 72 கூட்டம் உருவானதுக்கு ஃபித்னா என்னன்னு கேட்டா அவங்களுடைய சுபஹாத்தும் ஷஹவாத்தும் தான். வழிகேடுகள் தான், வலாலத்து தான், பிதத்துகள் தான், ஹவா மன இச்சையான கருத்துக்கள், மார்க்கத்தின் பேரா இல்லாததையெல்லாம் அல்லாஹ்வின் பேரால நபியின் பேரால சொல்லக்கூடிய கொள்கைகள் தான். அதனால வழிகேடு பிரிவினைகள் உருவாகுது. அதாவது ஃபித்னாக்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு நாம எதுல அடையிறோம் தெரியுமா? இந்த உம்மத்து நமக்குள்ள பிரிவினைகள், குடும்ப பிரிவினைக்கு ஆளாகிறது. காரணம் என்ன? ஃபித்னா. ஒரு கணவர் மனைவி மொத்த குடும்பம், கணவர் தலைவர், அவர் தான் அமீர். எது வரைக்கும் அமீருக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத வரைக்கும் அமீர் கட்டுப்படுறோமோ ஃபித்னா அடங்கி இருக்கும். ஃபித்னா அடங்கி இருக்கும். அந்த அந்த குடும்பத்துக்குள்ள ஃபித்னா வராது. எப்ப அமீரா இருக்கக்கூடிய கணவர் கட்டுப்படுவதை தாண்டி ஒரு பெண், ஒரு ஒரு பிள்ளைகள் அவங்க எதிர்க்கிறாங்களோ, அது முரண்படுறாங்களோ, மாறு செய்யறாங்களோ, அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயம் வந்தா அப்பா கட்டுப்படக்கூடாது. அதுக்கு ஹராம், நாம செய்யக்கூடாது. நான் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன், அல்லாஹ் என்னை காப்பாத்துறது, இது ஹராம், நான் செய்ய மாட்டேன். அதுல மனைவி விலகி நிக்கணும். ஆனா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல வராது. ஆனா உலக விஷயங்கள்ல சில நிர்வாக முடிவுகள், வீட்டுக்குள்ள இப்படிதான் நம்ம செய்யணும், இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் சம்பாதிக்க, இப்படிதான் ஏதோ சில விஷயங்கள் அதுல இல்ல நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்? ஃபித்னா வந்துடும். அப்போ மனைவி முரண்பட, வாக்குவாதம் வர, அப்போ இது பாருங்க, அமீர் கட்டுப்படணும். கட்டுப்படுதல் இல்ல, குழப்பம் வரும், ஃபித்னா வரும். கடைசியில் பார்த்தா அது எங்கெங்கேயோ கொண்டு போய் சேரும். அப்ப ஃபித்னாவுடைய விபரீதங்களை புரிஞ்சு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய உண்மையான அஹ்லு சுன்னாவாக, அஸ்ஸலஃபு ஸாலிஹ், நம்முடைய நேர்வழி பெற்ற முன் சென்ற நல்லோர்கள், அஸ்ஸஹாபா, அத்தாபிஊன், அத்பா' தாபிஈன், 3 சிறந்த தலைமுறையை சரியாக அவர்கள் மார்க்கத்து விளங்கியது போல விளங்கக்கூடிய அஸ்ஸலஃபு ஸாலிஹின் பின்பற்றக்கூடிய சலஃபியாகளா அந்த பாதையில் உறுதி உள்ளவராக இருக்கணும். வழிகேடான சிந்தனைகள், பிதஅத்தான கொள்கைகள், இயக்க ரீதியான வேறுபாடுகள், கொள்கை பிரச்சனைகள், இதற்கு மத்தியிலே நாம் எங்கேயும் போகாமல் சுன்னாவை பற்றி பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஃபித்னாக்கள் இருந்து விலகி இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு அவனுடைய நேசத்தை பெறுவதற்கான வழிகளில் இருக்கக்கூடிய, இதுதான் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை என்பதை உணர்ந்து நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்களை லேசாக்கி அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம கேள்வி பதிலுக்கான நேரத்தை ஒதுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், முதல் கேள்வி கவனமா கேளுங்க. முதல் கேள்வி நான் தான் கேட்க போறேன். முதல் கேள்வி நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல போறது இல்ல, நான் தான் முதல் கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி தெரியுமா? இப்ப ஏன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு பதில் சொல்லு. அப்பதான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? உஸ்தாத், நாங்க இதைத்தான் பேசணும், இதைத்தான் கேட்டோம், அதைத்தான் கேட்டோம். என்னிடம் தானே கேட்க வந்திருக்கீங்க, அப்ப ஏன் நீங்க கேட்கறீங்க, நீங்க பேசிக்கிறீங்க? கேளுங்க. பதில் சொல்லல, ஏன் பேசுறீங்க? பதில் சொல்லுங்க. அது கையில தானே வாங்கணும். அதை வாங்கி ஃபீட்பேக் நாம தான் கொடுக்கிறோம், நாம தான் எழுதணும். பக்கத்துல என்ன ஃபீட்பேக் தரலாம் சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டா அது நம்ம ஃபீட்பேக் இல்ல, பக்கத்துல விட. அப்ப எழுதுன பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி ஃபாத்திமாவுடைய ஃபீட்பேக், அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக், அப்புறம் அந்த ஃபாத்திமா பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி ஹதீஜாவுடைய ஃபீட்பேக். அப்ப ஃபீட்பேக் பாக்குறவங்களா, இது இன்னொருத்தரோட ஃபீட்பேக் எழுதியிருப்பாங்க, அவங்க இன்னொருத்தர் இருப்பார். எல்லாருடைய ஃபீட்பேக் என்ன? அதை நான் கேட்ட வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல, குழம்பி போயிட்டான், அதனால ஃபீட்பேக் எழுதவில்லை. ஆக முதல்ல பேச்சை குறைச்சாதான் நிறுத்தினாலும் கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் பொறுத்துங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம கல்வியின் சபையில இருக்கிறோம். அந்த சபையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய அதபுகள்ல ஒன்று,
அப்படியே பேசினா கூட எப்படி பேசணும்னா குசு குசுன்னு பேசணும். எப்படி? அது பக்கத்தில் இருக்க கேட்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவர், அதாவது பக்கத்தில் இருக்க நீங்க ரைட் சைட்ல இருக்க ஒருத்தர் பேசுறீங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்க கேட்கக்கூடாது. லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்காதுன்னா எனக்கு கேட்குமா? கேட்காது. அப்ப என்ன ஆகும்? அமைதியா தான் இருக்குது மஜ்லிஸ், நான் நம்பிடுவேன். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எனக்குன்னு இல்லை, வகுப்பு நடத்தக்கூடிய எந்த ஒரு ஆசிரியருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளவு பின் டிராப் சைலன்ஸ்ல பேசுறாங்க. இது தனித்திறமை. அந்த திறமை உள்ளவங்களாக நீங்க இருக்கணும். ஓ, இப்படி ஒரு வழி இருக்குதா? அப்ப பயான் பேசும்போதே நாங்க எவ்வளவு குசு குசுன்னு பேச வந்துறீங்களா, நாங்க கவனிக்க மாட்டோம். பயான் பேசும்போது கவனிக்கிறது இல்லை. அவ்வளவு திறமையா பேசுறது, தெரியவே தெரியாது பேசுறது. கேட்டுட்டு தான் இருக்கிறோம். கேக்குதா? சொல்றது புரிச்சா? புரியுது. நீ கேட்கறியா இல்லையா? நான் இப்பதான் இந்த ஒரு போன் கால் நம்ம பேசணும் இல்லையா, அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? அவர் இது என் பையன் அவன் சரியான தலைவலியா இருக்கணும், என் பொண்ணு சரியான தலைவலி, உன் பொண்ணு அப்படின்னு. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? சாப்பாட்டு ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டு இருப்போம். அப்பதான் சாப்பாட்டு அது எப்படிமா சாப்பிடுறது? அதுல அந்த வீடியோல பார்ப்போமே, அதே மாதிரி சாப்பிட முடியுமா? ஆகவே கவனமாக இருங்க, நம்ம இந்த ஃபித்னாக்கள்ல விழக்கூடாது. சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் மாதந்தோறும் இந்த மாதிரி வகுப்புகள் நடக்க இருக்கும். ஆகவே அவசியம் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய தாயார், உங்களுடைய சகோதரிகள், அதே மாதிரி ஆண்கள், உங்களுடைய சகோதரர்கள், இப்படி குடும்பமா இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி வகுப்புகளுக்கு அவசியம் இங்கே வந்து கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுங்க. எதிர்பார்த்திருங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்து எப்போது அறிவிப்பு செய்யறாங்க, எப்போது, எந்த தேதி, எந்த நேரம். பொதுவாக இந்த மாதிரி நேரங்கள்ல தான் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த மாதிரியான வகுப்புகளுக்கு தொடர்ச்சியா வந்து இல்ம தேடுவதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுடைய இல்மை அதிகப்படுத்துவான். அது நம்முடைய அமலை வலுவூட்டும், நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும். இப்ப முதலாவது கேள்வி, நோஸ் பீஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதுல ஒரு பதில் என்னன்னா, பண்ணலாம் அப்படிங்கிறது. யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவது மார்க்கத்திலே கண்டிக்கப்பட்ட விஷயம். ஏன்னு கேட்டா, கூடாது என்று சொன்னா அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை கூடாதுன்னு சொல்றேன். அதாவது முகத்தை மறைப்பதுதான் அங்க விஷயம். சரியா? முகத்தை மறைத்தல் நம்முடைய அம்மா தாய்மார்கள், நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா எல்லாரும் தங்களுடைய முகங்களை மூடி இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, சஹாபியாக்களும் முகத்தை மூடக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவேதான் பெண்களுக்கு கட்டளையிடும் போது இஹ்ராமின் போது முகத்தை திறந்திருங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? இஹ்ராமின் போது முகத்தை திறந்திருக்க கட்டளை ஏன் வருது? எல்லாருமே திறந்தே இருப்பாங்கன்னா அது சொல்ல வேண்டிய தேவை இருக்காது இல்லையா? அப்ப இஹ்ராமின் போது முகத்தை திறந்திடுங்கள் அப்படிங்கிற அந்த கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துடைய அந்த நேரத்துல சொல்லியிருக்க காரணமே, வழக்கமா அவங்க முகத்தை மறைத்தவர்களாக இருந்தாங்க. முகத்தை மறைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரியே இஹ்ராமின் போது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை திறந்திருங்கள்னு சொல்லப்பட்டுச்சு. அவதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை நீங்க படிச்சிருப்பீங்க. பொதுவாகவே இஹ்ராமின் போது, ஹஜ்ஜின் போது, உம்ராவின் போது இஹ்ராம்ல இருக்கும் பொழுது நாங்கள் அப்போது முகத்தை திறந்திருப்போம். எங்கள் பக்கம் ஆண்கள் வரும்போது நாங்கள் முகத்தை மறைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இது வெறும் ஆயிஷா ரலியல்லாஹு தனக்கு சொன்னாங்கன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. நாங்கள்னு சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தன்னோடு இருக்கக்கூடிய முஸ்லிமான பெண்கள் எல்லாரையும் தான் சொல்றாங்க. அப்போ நம்முடைய பெண்கள் சஹாபியாக்கள் ஆண்கள் முன்பு முகத்தை மறைப்பவர்களாக இருந்தார்கள். சரி, அப்ப இதுல கருத்து வேறுபாடு ஒண்ணு எங்க வருது அப்படின்னா, சில நேரத்தில் முகம் மறைக்காத நிலையை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்குது. அந்த மாதிரியான கட்டாய சூழல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இன்று போல நோஸ் பீஸ் கட்டுறது இல்லை. அதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம்.
இன்று போல நோஸ் பீஸ் கட்டுறது இல்லை. எப்படின்னா, நான் நேற்று கூட சொன்னது போல அவங்க பெரிய முக்காடு போர்வை கொண்டு மூடுவாங்க. அந்த முழு போர்வை கொண்டு மூடும் போது அந்த போர்வையை அவங்களுடைய அந்த ஜில்பாப் அப்படின்னு சொல்லப்பட தைக்கப்படாத ஆடை ஏனுங்க. ஏன்னா நம்ம தைச்சதுனால தனித்தனியா எல்லாம் ஆயிடுச்சு. சரியா? முதல்ல அணியிறது ஒண்ணு, மேல போட்டு மூடுற அந்த முக்காடு ஒண்ணு, அப்புறம் இப்ப முகத்தை மறைக்கணுங்கும் போது நமக்கு ஒரு நோஸ் பீஸ் ஒண்ணு, இது எல்லாம் தனித்தனியா இருக்குது. அந்த காலத்துல அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, பெரிய போர்வை கொண்டு மூடும் போது இப்போ முகம் திறந்துதான் இருக்கும், ஆனால் அது ஆண்கள் பார்க்க முடியாம தான் இருக்கும். எப்படி? நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பல நேரத்தில் நான் இங்கே கூட வகுப்புல சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி மூடுறாங்கன்னு வைங்களேன், இப்படி வச்சு இப்போ நோஸ் பீஸ் கட்டுறவங்க என்ன செய்யறாங்க, இப்போ ஏற்கனவே இங்க முக்காடு வந்துருது, நோஸ் பீஸ் இங்க தனியா இப்படி கொண்டு வந்து போட வேண்டியது இருக்குது. கரெக்டா? இப்போ அல்லது ஒரு நோஸ் பீஸுங்கிறது கண்ணை மட்டும் விடக்கூடிய அல்லது இந்த அளவுக்கு மட்டும் ஒரு செட்டப்பும் அதுல இருக்குது. இந்த மாதிரி இருக்காது. அங்க என்ன ஒரே ஒற்றை துணியை கொண்டு பண்றது. அப்ப என்ன செய்வாங்க, இதை கொண்டு வந்து இப்படி விட மாட்டாங்க, இதோட நிறுத்த மாட்டாங்க, இப்படி இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும், முகம் திறந்தா இருக்கும், ஆனா ஆண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் தூரத்துல இருந்து வர்ற ஆண்கள் அவங்களுடைய முகத்தை முழுக்க பார்க்க முடியாது. எப்படி பாக்குறது? இப்படி முழுக்க இறங்கி இருக்குது அப்படின்னா போகிறதுக்கு பாதை தெரியணும், கண்ணு பார்ப்பாங்க. ஆனால் அது முழுக்க இப்படி இறங்கி இருக்கிறத கொண்டு எல்லா பக்கம் இப்படி மூடி இருக்கும். ஒரு ஆண் பார்க்கணும்னா என்ன, இப்படி போய் பார்க்கணும், அப்பதான் முகமே தெரியும். உண்மைதானே? ஒரு ஆண் பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும், இல்லாட்டி தெரியாது. ஏன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம், அந்த அவங்க அணிந்திருந்த அமைப்பு முகத்தை மறைத்த நிலைதான். ஆனா முகம் திறந்திருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. இதிலும் இன்னும் மறைக்க வேண்டும் அப்படிங்கிறத இஹ்ராம்ல அது திறக்கப்படணுங்கிற சட்டமா மாறுது. அந்த அளவுக்கு இல்லாம திறக்கப்படும். அப்ப என்ன செய்தாங்க, மேல வரை கொண்டு வரும் முகம் நல்லா திறந்திருக்கிற நிலை இருக்கும். ஆனா எப்போது ஆண்கள் அவங்கள கிராஸ் பண்றாங்களோ, பக்கத்துல ஆண்கள் வராங்களோ, அப்பதான் அதான் கோஷான்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்ம கோஷான்னு சொல்லுவோம். என்னன்னா பொதுவாகவே நம்ம சொந்த பந்தத்திலேயே வந்து இருப்பாங்க, நமக்கு நான்மகரம் பக்கத்துல வரும்போது நம்ம என்ன செய்வோம், கோஷான்னு செய்வோம். அப்ப கோஷா என்ன செய்வோம் கேட்டோம், உடனே இப்படி மறைப்போம். உண்மையா இல்லையா? இதுதான். அப்போ அந்த மறைக்கிறது இப்படி மறைச்சிருவோம், நம்முடைய துப்பட்டாவோ அல்லது அந்த போர்வையோட இதோ எடுத்து இப்படி மறைப்போம். அப்ப இந்த மறைப்பதுங்கிறது இது மார்க்கத்தில் உள்ள அம்சம். என்ன நோக்கம்? ஹிஜாபுடைய நோக்கம் என்ன? ஒரு ஆண் கவரப்படக்கூடாது. இதுதான். ஒரு ஆணுக்கு ஃபித்னாவாக ஆகக்கூடாது. அந்த ஃபித்னாவுல முதல்ல ஒரு ஆணுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய முதல் ஃபித்னாவே முகம்தான். ஒரு பெண்ணுடைய அழகான முகம்தான். அதனாலதான் பார்வையை தாழ்த்த வேண்டுங்கிற கட்டளை எதுக்கு வருது? இப்போ பார்வை தாழ்த்த வேண்டும்ங்கிறது, இப்போ பார்வை இப்படி இருக்குது முகம், பார்வை தாழ்த்தணும். கொஞ்சம் தலையை குனிஞ்சு இப்படி பார்வை கீழ் நோக்கி பார்த்தாதான் பார்வையை தாழ்த்த முடியும். இதான கீழ் நோக்கி பார்த்தாதான் பார்வையை தாழ்த்த முடியும். ஏன்னா கண்ணை வந்து கீழே வைக்க முடியாது, இப்படியா நடக்க முடியும்? பார்வையை தாழ்த்தனா தலையை நல்லா குனிஞ்சு இப்படியா போக முடியும்? அது இல்ல. யதார்த்தத்தை புரிஞ்சுங்க, உங்களுக்கு சிந்திச்சு பாருங்க. அப்ப பார்வை ஒருத்தர் தலை நேரடியா இருக்குது, அவர் பார்வை தாழ்த்தணும், அப்ப கீழ் நோக்கி பார்க்கணும். இந்த கீழ் நோக்கி பார்க்கறது ஏன் மேல் நோக்கி பார்த்தா எது முதல்ல தெரியும்? எது தெரியும்? எது தெரியும்? முதல்ல முகம்தான் தெரியும். ஏன்னா யதார்த்தமா சஹாபியாக்கள் நோஸ் பீஸ் எல்லாம் கட்டல. நான் தான் சொன்னேன் இல்லையா, நோஸ் பீஸ் கட்டல. அவங்க ஒரு போர்வை கொண்டு இப்படி இறக்கி விட்டுருப்பாங்க, அது நெத்தியும் மறைச்சிருக்கும். ஆனா கண்ணு திறந்திருக்குது, முகம் ஈவன் கண்ணம் கூட ஓரளவு தெரியும். அப்போ இது இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய துணிகள் தான் கொஞ்சம் மறைப்பை ஏற்படுத்து. அதான் மறைப்பு. அதுக்கு பதிலாக ஹிஜாப். ஹிஜாப் என்றாலே திரைன்னு அர்த்தம். ஹிஜாப் என்றால் திரை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில் ஒரு பர்சக் தடை இருக்கிறது. அதாவது மௌத்தா போனவங்களுக்கும் மறுமைக்கு தடை இருக்குது. இந்த பர்சக்குங்கிறது ஒரு அரண், தடுப்பு. அந்த பர்சக்கை போல ஒரு தடையாக ஹிஜாபாக இருக்கக்கூடியதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையே பார்வை தாழ்த்துவதற்கு தேவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப பார்வை ஏன் தாழ்த்தப்படணும் அப்படின்னா இதுதான் ரீசன். இதே வந்து முகம் முழுக்க நோஸ் பீஸ் கட்டப்பட்டுருச்சுன்னு ஒருத்தர் எதிரில் இப்படி பார்த்து பேசினா கூட, ஆனா முகத்தை பார்க்க முடியல, அப்ப அவர் யதார்த்தமா இப்படி பார்த்தே பேசினா கூட அது பெரும்பாலும் ஃபித்னாவாக ஆகாது. ஏன்னா அங்க முகம் தெரியல. அங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பார்வை தாழ்த்துங்கிற தேவை எது வருதுன்னு கேட்டா முகம் திறந்திருந்தது.
ஆனால் அந்த முகம் திறக்க வேண்டிய நேரத்துல இப்ப ஒரு பார்வை தாழ்த்தணும் அப்படிங்கும் போது முகத்தை பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். முகத்தை பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். யார் பார்க்க கூடாது? ஆண் பார்க்க கூடாது. சரி, ஆண் பார்க்க கூடாது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ ஒண்ணு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மாதிரி சஹாபியாக்கள் போட்ட மாதிரி நாம ஜில்பா பண்ணிடுறோமா? அந்த ஜில்பாப் இல்ல. நம்ம நான் சொன்னது போல முழுக்க போர்த்தி அப்படி ஒரு சுத்தி முழுக்க இறக்கி விட்டு நல்லா போறதுக்கு முகம் திறந்ததுக்கு ஒரு பேரு தான். ஆனா முகத்தை இப்படி நேர்ல பார்த்துக்க முடியாது. இப்ப சில நேரத்துல நான் சின்ன பிள்ளையில, நாம எல்லாருமே சின்ன பிள்ளையில கல்யாணத்துல புது பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத போவோம். சின்ன பிள்ளைங்களாம் கூட பக்கத்துல போய் பொண்ணு பக்கத்துல நிற்போம், அப்படி நிற்போம். அப்போ பொண்ணு எப்படி உட்காருச்சு, நல்லா அழகா சீவி சிங்காரிச்சு எல்லாம் போட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மேல போட்டிருக்கிற என்னது அந்த புடவையோட இது இருக்குதுல்ல, அதை நல்லா இறக்கி விட்டு, ஏன்னா நம்ம முஸ்லிமான பொண்ணு மாஷா அல்லாஹ், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு அவ்வளோ என்ன உலகத்துல நடக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ ஏன்னா அது ஒரு ஹயா, அதனால ஒரு வெக்க உணர்வு, அது ஒரு பெண்ணு அப்படிதான் இருப்பாங்கிறது யதார்த்தம். அப்போ முழுக்க அந்த இறக்கி விட்டுருப்பாங்க. இறக்கி விட்டதுனால இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுல கொஞ்சம் இவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய பையனா இருந்தாலும் அக்கா அக்கா அப்படிமா. இப்ப நானும் போயிடுறேன், அக்கா என்னக்கா ஒன்னும் பேச மாட்டேங்கிற, சிரிக்க மாட்டேங்கிற, அப்படிமாங்க போறாங்க. அப்போ என்னன்னா முகத்து தெரியாது. கீழே உட்கார்ந்து இருக்கவங்க தான் முகத்தை பார்ப்பாங்க. கீழே வயசானவங்க சிலர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா, ஆமா அது என்ன இது கொஞ்சம் சிறிய பல்லு இருக்கான்னு பாக்குறேன் பாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் கீழே உட்கார்ந்து இருக்கவங்க முகம் தெரியும். எதிரில வர்றவங்களுக்கு அங்கிருந்து வராங்க, ஒரு பெண் வராங்க, புது பொண்ணு உட்கார வச்சிருக்காங்க, முகம் தெரியுமா? பக்கத்துல போய் தான் முகத்தை பார்த்தேன் அப்படிமாங்க. ஏன்னா நாம ஒண்ணும் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கு ஒரு புது பொண்ணு, எங்க போய் சொல்ல. அப்போ விஷயம் இதுதான். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல இந்த குழப்பம் போயிடும். சில சமயங்கள்ல சஹாபியாக்கள் முகம் திறந்தது போன்ற உள்ள செய்திகள் வருது இல்லையா, அந்த செய்தியில பார்த்துட்டு அவங்களுடைய நிறத்தை சொல்லப்பட்டிருக்குல்ல, அப்ப சஹாபியாக்கள் முகத்தை திறந்தா இருந்திருக்கிறாங்கன்ட்டு தவறான ஆய்வு செய்யறவங்க இருக்கிறாங்க. அது தவறான ஆய்வு. அதை வச்சு சட்டம் எடுக்கப்படாது. சில நேரத்தில் வெளிப்பட்டதை வைத்து எல்லாருக்குமான சட்டம் சொல்லப்படாது. ஆகவே அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நீங்க நோஸ் பீஸே கட்டலைனா கூட சில நேரத்தில் பிரச்சனை இல்லை. நீங்க அந்நிய ஆண்கள் பக்கம் வரீங்களா, அப்போ முகத்தை மூட முடியுமா? குறைஞ்சபட்சம் நீங்க யதார்த்தமா சிலருக்கு பிரச்சனை இருக்குது, சரி அந்த இடத்துல ஆண்கள் இருக்க மாட்டாங்க, இருந்தீங்க யதார்த்தமா இருந்தீங்க, திடீர்னு ஆண்கள் வர்றாங்க, இப்படி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க உங்களை பாதுகாத்துறீங்க, உங்க முகத்தை பாதுகாத்துறீங்க, உங்க அழகை பாதுகாத்துறீங்க, உங்களை மறைச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆகவே இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஆகவே ஃபித்னாவுக்கான காரணங்கள் நம்முடைய உலமாக்கல்ல அதிகமானவருடைய சரியான ரொம்ப வலுவான தீர்ப்பு என்னன்னு கேட்டா, முகத்தை மறைக்க வேண்டும். அது நீங்க நோஸ் பீஸ் மூலமா மறைக்கிறீங்களா, அல்லது ஒரு நல்ல பெரிய துணியை போட்டு கொஞ்சம் இறக்கி விட்டு மறைச்சிக்கிறீங்களா, அதுங்கிறது அது முக்கியம் இல்லை. அது ஃபித்னாவை ஏற்படுத்தாத விதத்தில் நீங்க உங்களை மறைத்துக் கொள்கிறீர்கள் போதுமானது. அல்லாஹ் மிக அறிஞ்சவன். அப்போ முகத்தை மறைத்தல்ங்கிறதும் அதே மாதிரி கைகளை மறைத்தல்ங்கிறது அதுல ஒரு சட்டம் இருக்குது. கையில் மருதாணி அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தா கட்டாயம் மறைக்கணும். வெறுங்கையா இருந்தால் அதுல சிறந்தது, அதுல ஃபித்னா ஏற்படாத அளவுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு அவசிய தேவை வரும்போது, சில கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவருக்கு அந்த நேரத்தை கை திறந்திருக்கிற, அது கூட இந்த என்னது மணிக்கட்டு வரைக்குள்ள போயிடும். அந்த மணிக்கட்டு வரைக்குள்ள பகுதி ஒரு பெண் அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் வைத்திருந்தால், மருதாணி அது இது போடாம இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா அது வெளிப்பட்டால் அல்லாஹ்வோட குற்றமாகாது. அது தேவை நிமித்தம், சரியா? ஆனா மருதாணி போட்டிருக்குது, கை அழகா இருக்குது, இந்த மாதிரியான நிலை இருந்தால் கட்டாயம் அந்த கைக்கு மறைப்பை ஏற்படுத்தணும், கிளவுஸ் போட்டுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது செய்து கொள்ளணும். அந்த மாதிரி நேரத்தில் அந்நிய ஆண்கள் முன்னாடி அந்த கையோட ஏதோ ஒரு பொருளை கொடுக்க வாங்கவும் கட்டாயம் தவிர்க்கணும். இதுவும் மார்க்கத்தில் உள்ள சட்டம். அல்லாஹ் மிக அறிஞ்சு. ஜக்காத் கொடுக்க கடமையான ஒருவர் அந்த பொருளாதாரத்துக்குரிய ஜக்காத்தை ஒரு முறை கொடுத்தால் மட்டும் போதுமா, அல்லது ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா? ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். அந்த ஜக்காத் கடமையான நிலையில அந்த செல்வம் நம்மிடம் இருக்கும் வரைக்கும். இது வருடத்திற்கு ஒரு தடவை. எப்படி கடமையாகுது? தங்கமா 85 கிராம், சரியா? உதாரணத்துக்கு 11 பவுன்,
அப்போ அந்த குறிப்பிட்ட கணக்குக்கு அந்த வரம்புக்குள்ள இருக்கும் வரைக்கும். அப்ப அந்த வரம்புங்கிறது அதுல இருந்து ஆரம்பம். அதான் நிசாபு. நிசாபுங்கிறது குறைந்தபட்ச அளவு. அதுக்கு மேல ஒருத்தட்ட இங்க 11க்கு மேல 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், எவ்வளவு இருந்தாலும் அது வருடம் கொடுக்கப்படலாம். போன வருடம் கொடுக்கும்போது 50 இருந்துச்சு, கொடுக்கணும். இந்த வருடம் வேற ஏதாவது செலவுலாம் வந்துச்சு, 40 இருக்குது, கொடுக்கணும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தை திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா? அந்த செல்வ தூய்மைப்படுத்தப்படுவதும் அல்லாஹ்வுடன் நம்முடைய இபாதத், அந்த ஜகாத் இபாதத்தை நிறைவேற்றி நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளும், நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் கடமை. ஆகவே இது ஒரு ஃபித்னா. அதாவது வருடம்லாம் இல்ல, ஒரு தடவை குடிச்சு அதுக்கு பிறகு அந்த செல்வத்துக்கு கடமையாகாது அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. அது உலமாக்கள் மறுத்திருக்கிறாங்க. அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருவருக்கு குழப்பம் இருந்தா கூட அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? பாதுகாப்பான வழியின் பக்கம் போயிடணும். எனக்கு தெரியல, ஆனா இது கொடுக்கப்படாம இருக்கிறது குற்றம் ஆயிடுச்சுன்னா அல்லாஹ்வோட நான் பதில் சொல்லணுங்கிறதுக்காகவே எனக்கு தெளிவில்லாத கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுக்குற அளவுக்காவது ஈமானோட இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து, கண் திருஷ்டி உண்டா தெளிவாக விளக்கவும். அல் ஐனுல் ஹக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தையில சொன்னாங்க. இதை விட தெளிவு என்ன தேவை? 2 வார்த்தையில சொன்னாங்க. தெளிவா விளக்கறதுக்கு 2 வார்த்தை போதாதா? ரசூல்லா சொன்னா, நபி சொல்லிட்டா என்ன அது? வஹி. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. இந்த தூதர், இந்த நபி தன் மன இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. இவர் சொல்லுகின்ற அனைத்துமே, அறிவிக்கின்ற அனைத்துமே அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வகையை தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் 2 வார்த்தையில ரொம்ப தெளிவுபடுத்து. அல் ஐனுல் ஹக். அல் ஐன் கண் திருஷ்டி, கண்ணேறு, கண்படுதல் என்பது ஹக், அது சத்தியம், உண்மை அப்படின்ட்டாங்க. அதோடைய ஹக்கீகத் நமக்கு தெரியாமல் போகலாம் சில நேரத்துல. அது நம்முடைய அறிவின் குறைபாடா இருக்கலாம். அதோடைய தாக்கம் நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அது விஷயம் பேரு. ஹக்கீகத்துனா என்ன? யதார்த்தம். ஒரு யதார்த்தம் நம்முடைய விதியில அல்லாஹ் நாடி இருந்தா கண் திருஷ்டி பட்டுரும். அல்லாஹ் நம்முடைய விதியில அந்த ஷர், அந்த தீமை நாடலைன்னா நமக்கு படாது. ஆகவே அந்த அளவுகளை வச்சு வாதம் பண்ணக்கூடாது. கண் திருஷ்டி இன்னைக்கு இந்த ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஹதீஸ் நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்களா இல்ல? எத்தனை பேர் தௌஹீதின் பேர்ல இந்த மக்கள் என்ன வாதம் வைக்கிறாங்க? கண் திருஷ்டி இருக்குங்கிறீங்க, அப்போ அந்த நடிகை எவ்வளோ அழகா இருக்கிறா, அவளுக்கு கண் திருஷ்டியே படலையே, அவ எப்பவுமே நல்லா தானே இருக்கிறா. என்ன வாதம் பாருங்க. நஊது பில்லாஹி மின் தாலிக். இது ஷைத்தானுடைய வாதம். ஆதாரத்தை தான் பார்க்கணுமே தவிர லாஜிக்கை முன் வச்சு ஆதாரத்தை மறுக்கிறது ஒரு குஃப்ர். அது இது ஒரு ஷைத்தானுடைய கொள்கை. அது நாத்திக கொள்கை. நாத்திகர்லாம் இந்த வாதம் பண்ணுவாங்க. நீங்க கண் திருஷ்டி இருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ ஒருத்தனுக்கு இவ்வளோ கோடி கோடியா பணம் இருக்கு, நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு கண் திருஷ்டி எத்தனை பேருக்கு பட்டிருக்கும், ஆனா ஒண்ணு ஆகலை, நல்லா தானே இருக்கிறான். இதுவா ஆதாரம்? அதனுடைய யதார்த்தம் எப்படி வேணாலும் ஒருத்தனுக்கு பாதிப்பு தரலாம். நம்முடைய கடமை என்ன? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நபி சொல்லி இருக்கிறாங்க தெளிவா கண் திருஷ்டி உண்மை உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கும்போது வேறு சிறுமிகள், வெளியிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், அவங்களுடைய உடம்புல சில தோல்ல வரக்கூடிய அந்த பசலை மாதிரியான சில தன்மையை பார்த்து ரசூலுல்லாஹ் உம்மு சலமாக்கு சொன்னாங்க. உம்மு சலமா, அந்த பெண்ணுக்கு கண் திருஷ்டி பட்டிருக்குது அப்படின்னாங்க. இந்த பெண்ணுக்கு ஓதி ஊதணும் அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஓதி ஊதுனாங்க. நிறைய ஹசன் ஹுசைனுக்கு ஓதி ஊதுனாங்க. எவ்வளவு இருக்குது ஆதாரங்கள், எக்கச்சக்கமான ஆதாரங்கள் எல்லா ஹதீஸ் கிதாபுல இருக்குது. சஹீஹான ஹதீஸ்கள் எவ்வளவு இருக்குது. அதாவது நம்முடைய அறிவை கொண்டு நமக்கு சொந்த பகுத்தறிவுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் ஹக்கு நினைச்சனா நம்ம ஒரு வழிகடன் ஆயிடுவோம். அப்படி பார்த்தா பகுத்தறிவு அளவுகோலை வச்சு நம்முடைய அறிவா மார்க்க முடிவு செய்து, அல்லாஹ்வுடைய அறிவு தான் நமக்கு மார்க்கத்தை முடிவு செய்யுது. ஆகவே இந்த மாதிரியான பாதை ஒரு முஅத்தஸிலாங்கிற இந்த பகுத்தறிவை வைத்து வாதம் பண்ணி ரேஷனலிஸ்ட் தாட்ஸ், ரேஷனலா திங்க் பண்ணி தான் ஒன்றை நான் ஏத்துக்குவேன், என் அறிவுக்கு எட்னாதான் ஏத்துக்குவேங்கிறது ஒரு வழிகேடு. அதுவும் அது குஃப்ரின் பக்கம் கொண்டு போகக்கூடிய வழிகேடு. ஆகவே நம்ம அந்த பாதையின் பக்கம் ஓடுங்க. உண்மை நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு. ஆகவே தான் ரசூல் ஆயத்தை குறிச்சு ஓத சொல்லி இருக்கிறார். குல் சூராக்கள் ஓத சொல்லி இருக்காங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைச்ச அத்தனை தீமைகளை விட்டும், படைப்பின் தீங்குகளை விட்டு அல்லாஹ்வின் பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க? அந்த தீங்குகள்ல ஒண்ணு கண் திருஷ்டி. அல்லாஹ் நாடும் போது பழிக்கும். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், நம்ம அல்லாஹ்வோட துஆ செய்யணும், நம்ம ஓதி ஊதிக்கணும். அதுக்குதான் காலை மாலை திக்ருகள் இருக்குது, தொழுகைக்கு பிறகு உள்ள திக்ருகள் இருக்குது. இரவுல படுக்கும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு குல் சூராவை 3 தடவை 3 சூறாவை 3 தடவை ஓதி ஊற்றி உடம்பெல்லாம் தடவிட்டு படுக்க சொல்றாங்க. அவங்க தடவிட்டு படுப்பாங்க. கை தங்களால் முடிந்த வரைக்கும் எவ்வளோ
தடவ முடியுமோ அவ்வளவு தூரம் தடவுவாங்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நம்முடைய அம்மா ஆயிஷா சொல்றாங்க. உண்மையா இல்லையா? அந்த ஹதீஸ்லாம் கேள்விப்படலையா? ஏன் பாதுகாப்பு தேடுறதுக்கு தானே இதெல்லாம். ஆகவே கண் திருஷ்டி உண்மை, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அதை மறுக்கிறது ஒரு குஃப்ரான காரியம். இதே போல ஒருவர் செய்வினை செய்திருந்தால் அதன் மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா? அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும். ஆனால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்திருந்து அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை, அவனுடைய வார்த்தைகளை ஓதி அதன் மூலமாக ஷிஃபா தேடிக்கொள்ளணும், பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். அது ஷைத்தானால் ஏற்படுறது. ஒரு ஷைத்தான், சூனியம் செய்யக்கூடிய ஹராமிகள், குஃப்ர்ல இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஜின்களை ஷைத்தான்களை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்து ஹராமான காரியங்களை செய்து அதன் மூலமாக அந்த ஜின்களுடைய உதவியை தேடி அதன் மூலமா ஏதேனும் தீங்கு அந்த ஜின்கள் மூலமாக நடக்கிறதுக்கு எதிர்பார்க்குவார்கள். அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு லபீத் இப்னு அஸம் அப்படிங்கிற ஒரு யூதன், ஒரு யகூதி சூனியம் வைத்தான். அல்லாஹ் நாடி அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு இருந்துச்சு, அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில பாதிப்பு இருந்துச்சு, மறதியை ஏற்படுத்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியர்களுக்கு மத்தியில சுழற்சி முறையில, ரொட்டேஷன் முறையில கணக்கிட்டு நாட்களை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிட போனவங்கள்ட்ட திரும்ப போனாங்க, போகாதவங்கள்ட்ட போகல, இந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளானாங்க. அப்ப இந்த மறதி ஏன் இந்த குழப்பம் வருதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப குழப்பத்துக்கு இருந்தாங்க. அதாவது அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள வந்த குழப்பம் இது. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சிகிறு வைக்கப்பட்டதை மலக்குகளை அனுப்பி, 2 மலக்குகளை அனுப்பி தூக்கத்திலே அவர்களுக்கு வஹியாக அது அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப அதன் மூலமா அறிஞ்சுக்கிட்டாங்க. சில நேரத்துல நமக்கு வெளிப்படையா தெரியாமல் இருக்கலாம். நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிக்கணும், ஊதி கொள்ளணும். அல்லாஹ் போதுமான. தேவையில்லாத சந்தேகங்கள், குழப்பங்களுக்கு நம்ம போற்றுமை ஆளாக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடி நம்ம ஆயத்துல் குர்சியை விட கண் திருஷ்டியை சரி, சிகரான விஷயங்களை சரி முறிக்கக்கூடிய வலுவானது எதுவும் இல்லை. சூரத்துல் பக்ரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிகரை முறிக்கக்கூடியதுங்கிறாங்க. அதே மாதிரி அஜ்வாவுடைய பேரிச்சம்பழம் தினசரி காலை 7 பேரிச்சம்பழம் தொடர்ந்து காலையில் சாப்பிட்டு வர்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் நிவாரணத்துக்கான வழியை சொன்னாங்க. அது மரணத்தை தவிர அனைத்தையும் முறிக்கக்கூடியது, அனைத்திற்கும் நிவாரணம். நாங்க சிகருக்கும் அது சிகருக்கு கடுமையாக இருக்கும் அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி முறைகளை பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும், அல்லாஹ்வோட உதவி கேட்கணும். அல்லாஹ் தஆலா ஷிஃபா கொடுத்துருவோம். நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு ஷிஃபாவை இறக்கி இருக்கிறாங்க. குர்ஆனை கொண்டு ஷிஃபாவை அல்லாஹ்வோட ஓதுவதன் மூலமாக நாம சூரத்துல் ஃபாத்திஹா, ஆமனுர் ரசூல், ஆயத்துல் குர்சி, ஆமனுர் ரசூல், குல் சூராக்கள் இதெல்லாம் ஓதுவதன் மூலமா அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிக்கணும். வேற எதுவும் ஷிர்கான காரியங்கள்ல அல்லது சிகர் எடுக்கிறேங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஷைத்தான்களிடம், அந்த மாதிரியான வழிகேடர்களிடம் போகக்கூடாது. 20 மினிட்ஸ் இருக்கா? 20 மினிட்ஸா இருக்குது. இன்னும் 8 மணிக்கு முடிக்கலாம்னு சொன்னீங்க. இது பேப்பர் வந்துகிட்டே தான் இருக்கும், அது வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்போ இன்னும் விறுவிறுன்னு சுருக்குமா, இன்னும் சுருக்கிடுவோமா இன்ஷா அல்லாஹ். தொழும்போது கை கால்கள் தெரியும், அதை மணிக்கட்டு வரைக்கும் தெரியும் விதத்தில் தொழுவது சரியா இல்லை, அதையும் மறைக்க வேண்டுமா? தொழும்போது மறைக்க வேண்டும், கைகளையும் கால்களையும் பாதத்தையும் மறைக்க வேண்டும். ஒன்று நாம் அணியக்கூடிய ஆடை அது எவ்வளவு தூரம் இறக்கி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறக்கிய நிலையிலிருந்து பாதம் மறைஞ்சிட்டா ஓகே. இல்லைன்னா சாக்ஸ் போட்டுக்கணும். அவை பாதம் தெரியக்கூடிய விதத்துல, கணுக்கால் தெரியக்கூடிய விதத்துல ஒரு பெண் தொழக்கூடாது. ஆகவே மறைப்பு இதுல கடமை, தொழுகையில கட்டாய கடமை. ஆகவே தொழுகையில முகம் மறைப்பது கடமை இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. முகம் மறைப்பது கடமை இல்லை. ஆக்சுவலி அந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல சில நேரத்துல முகம் மறைப்பது கடமை இல்லைன்னு சில நேரத்துல அது போட்டு குழப்பிக்கிட்டாங்க சில சட்டம் சொல்றவங்க. ஆகவே தொழுகையின் போது முகம் திறந்துதான் இருக்கணும், சரியா? ஆனா கால்கள் முழுக்க மூடி இருக்கணும். இது அப்படியே ஆணுக்கு சட்டம் தலைகளா மாறுது. கால்கள் ஆணுக்கு கணுக்கால் தெரியணும், எப்பவுமே தெரியணும் அவருக்கு. அவர் கணுக்காலு கீழே ஆடையே இறக்கக்கூடாது, எப்பவுமே இறக்கக்கூடாது, தொழுகையிலே இறக்கக்கூடாது. ஆக இந்த சட்டம் தொழுகையில் உள்ள. ஆகவே நாம் தொழுகையில் உள்ள இது பேணுதலையும் பரிபூர்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த மாதிரி நேரத்துல சில நேரத்துல பொதுவா வீட்டுல அணியக்கூடிய சுடிதார் இந்த மாதிரி ஆடைகள் அணியது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தொழுகை நேரத்துல அந்த சுடிதார் கொஞ்சம் உயரத்துல இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை இல்லை.
கணுக்கால் தெரியுது அப்படின்னா வீட்டுல தெரியுதுனால அதுல பிரச்சனை. ஏன்னா நம்மோட இருக்கிறவங்க மகரமானவங்க இருக்கிறாங்க, தந்தை இருப்பார், சகோதரர் இருப்பார், கணவர் தான் இருப்பார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா தொழுகை நேரத்துல அதே சுடிதாரோட தொழக்கூடாது. எப்ப ஏன்னா கால் தெரியுது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு தனியா ஒரு பெரிய முக்காடு போல, இன்னைக்கு அந்த மக்கானாங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கானா, பெரிய மக்கானா போட்டுக்கலாம். அல்லது சரி அது இல்லையா, சுடிதார் அணிஞ்சு முழுக்க மூடி தொழும் போது கீழே சாக்ஸ் போட்டுக்கலாம். அந்த டைமுக்கு மட்டும் சாக்ஸ் போட்டுட்டு தொழுகு முடிச்சுட்டு அப்புறம் சாக்ஸை கழட்டிடலாம். இந்த மாதிரியான முறையில அதுல கவனத்துல கொள்ளுங்க. அல்லாஹ் நம்ம இப்ப அவங்களுடைய மன்னிப்பானாக. பெண்கள் ஸ்கூட்டி டிரைவ் பண்ணலாமா பண்ணக்கூடாது என்பதற்கு விளக்கம் வேண்டும். முதல்ல ஒரு வாகனம் ஓட்டுவதை பற்றி சட்டம் என்ன? ஒரு பெண் வாகனத்தை ஓட்டுவார் என்றா முதல்ல பெண் வெளியே இருக்கிறார், வீட்டை விட்டு வெளியேறார். வீட்டுக்குள்ளே வாகனம் ஓட்டுவா? இல்ல. ஸ்கூட்டியை வீட்டுக்குள்ளே ஓட்டுறாங்க? இல்ல. வெளியே போறாங்கன்னு அர்த்தம். அங்கிருந்தே சட்டம் இருக்கு எதுக்கு போறாங்கிறது. கொஸ்டின் நம்பர் 1, ஏன் போறாங்க? உறவை சந்திக்க போறாங்க, கடைக்கு அவசிய தேவை, இவங்க தான் போய் வாங்கணும், அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வியாபாரம் ஏதோ செய்யறாங்க அதுக்காக போறாங்க, அல்லது தவிர்க்க முடியல மார்க்க வரம்பு உட்பட்டு ஒரு வேலைக்கு போறாங்க, அங்க ஃபித்னா இல்ல, பாதுகாப்புலாம் இருக்குது, அதனால அந்த வேலையை மட்டும் போயிட்டு வராங்க. ஓகே, போலாம், பிரச்சனை இல்லை. சரி, இது கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது கேள்வி, சரி போறாங்க, எப்படி போறாங்க? அவங்க நடந்து போறாங்க அப்படின்னா எப்படி நடந்து போறாங்க? அவங்க நடு ரோட்ல இப்படி போவாங்க, அப்படியா? அது தப்பு. ஓரமா போகணும், பணிவோடு போகணும், ஃபித்னா இல்லாத நிலையில போகணும். அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய நடை, அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஃபித்னா ஏற்படும். முதல்ல ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறாங்களா? ஆமாங்க, அணிஞ்சிருக்கிறாங்க. ஓகே, மாஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தது ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க, ஆனா ஜல் 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 ஒரு கொலுசு சத்தம். என்ன கொலுசு சத்தமா? ஆமா, அவங்க ஸ்கூட்டி இப்ப எடுக்கல, கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறாங்க, அதனால அவங்க நடந்தே போறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப குண்டா இருக்கிறாங்களாம், எடையை குறைக்கிறக்கா இப்ப நடக்கவே வராங்க. எடையை குறைக்கலாங்க, ஆனா அந்த சத்தம் எங்க அதிகரிக்குது? அப்போ அந்த கொலுசு சத்தம் அது ஒரு ஃபித்னா. அது கால்களை தட்டி நடப்பதை போல ஜாகிலியா காலத்துல ஆண்கள் பார்க்கணும்னு பெண்கள் கால் ஒரு தட்டி ஒரு மாதிரியா நடப்பாங்களாம். அப்ப அது ஆண்களுடைய கவனத்தை திருப்பிடும். ஒரு பெண்ணு போறாங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அது ஒரு ஃபித்னா, ஷைத்தான் வேலை. அப்ப அது போல இந்த ஷைத்தான் தூண்டுறதுக்கு அங்க 4 பேர் அங்க ரோட்ல போறவங்க ஜல் ஜல், யாருங்க அது அப்படின்னு ஒரு ஷைத்தான் பார்ப்பான். அவன் நல்லவனா இருந்தா கூட அவனை ஷைத்தான் ஆக்கிடுவோம். இந்த ஜல் ஜல் சவுண்டு, அதுவும் இல்லாம அல் ஜரஸ் பெல் சவுண்ட், அந்த ஒரு வித ஜல் ஜல் இந்த சவுண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுடைய ஓசைன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி கொலுசு போட்டுட்டு அதுல அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது. கொலுசே போட்டாலும் வெளியே தெரியக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, சத்தம் வரக்கூடாது. சத்தம் வராம எப்படி கொலுசு போடுறது? உள்ள அந்த சவுண்ட் வரக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுறணும். அல்லது அந்த சவுண்ட் வராத மாதிரி அது சில நேரத்துல ஒரு விதமா கட்டி ஒரு மாதிரியா அது பண்ணிடுவாங்க. சில பெண்கள் அது மாதிரி பண்ணிடுவாங்க. அதுவும் தெரியக்கூடாது, சவுண்டும் தெரியக்கூடாது. ஓகேங்க, அது கிளியருங்க. இல்ல இப்ப நடந்து போல, இப்ப ஸ்கூட்டில போறாங்க. ஸ்கூட்டில எப்படி போறாங்க? அவங்க அப்படியே அவங்களுடைய ஹிஜாபெல்லாம் பறக்கும். ஏன்னா அவங்க ஒரு என்னது, ஒரு வேகமான ஜெட் வேகத்துல போவாங்க. அப்படியே அவங்களுடைய இது பறக்கும், முடி பறக்கும், அது பறக்கும். ஏன்னா அப்படி போவாங்க, பார்த்தா அப்படி ஒரு சாகசம் தெரியும். நோ, அப்படி போகக்கூடாது. இந்த அட்வென்ச்சர் சாகசம் எல்லாம் செய்யக்கூடாது. நடக்கும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னா இல்லாம ஒதுங்கி போங்கன்னு சொன்னாங்கன்னா, நடுவுல சாகசம் பண்ற மாதிரிலாம் போகக்கூடாது. ஒரு பெண்ணுக்குரிய அந்த கவனத்தை திரும்ப அந்த ஒரு ஒழுங்கோட ஓட்டணும். ஹிஜாபுடைய எது நழுவிடாம அது விலகிடாம இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கடைபிடிச்சு ஓட்ட வேண்டிய தேவை வந்தா, வெளியே அப்படி போய் ஓட்ட வேண்டிய தேவை வந்தா ஓட்டுவதுல அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் மிக அறிஞ்சவன். முதல்ல இதெல்லாம் தனியா வைப்போம். நன்மை தீமை பற்றி ஃபித்னா வரும் என்று சொன்னீர்கள். சோதனையின் போது தொழுகை மற்றும் பொறுமையின் மூலம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், தொழுது விடலாம். எவ்வாறு பொறுமையாக இருப்பது மற்றும் பொறுமையில் எவ்வாறு நிலைத்து நிற்பது? கவனமா கேளுங்க. அஸ்ஸப்ரு, பொறுமை என்பது 3 வகை. முதலாவது, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதால் பொறுமையாக இருப்பது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காம கூட இருக்கலாம்,
ஆனா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு நாம் சகித்துக் கொள்ளணும், மாறு செய்யக்கூடாது. இதிலே பொறுமை. அல்லாஹ்வின் கட்டளைகளை கட்டுப்பட்டு அமல் செய்வது, அது சிரமமா இருந்தாலும் கட்டுப்படுவது. சிரமமா தான் இருக்குது, ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம கட்டுப்பட்டு அல்லாஹ்வோட கூலி கிடைக்கும். அப்ப இதை நான் பொறுத்து கொண்டு நான் எடுத்துக்கொள்கிறேன். இது பொறுமை. இரண்டாவது வகை, அல்லாஹ் தடுத்த ஒன்றை விட்டு விலகி இருப்பதுல பொறுமை இருக்கும். நமக்கு தெரியுது ஒன்று அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், அது செய்யக்கூடாதுன்னு. ஆனா செய்ய வேண்டிய சூழ்நிலை மாதிரி நமக்கு தெரியுது, ஆசை ஊட்டப்படுது, அல்லது அதுல நமக்கு ஏதோ குழப்பம் வருது, ஆனா அது செய்யக்கூடாது. அப்போ நம்ம பொறுத்து அதை விட்டு விலகத்தான் முயற்சி பண்ண தவிர அதன் பக்கம் போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பேங்க்ல வேலை செய்யறார், அது ஒரு வட்டி தொழில் சம்பந்தப்பட்ட ஒன்று. அவர் வேலையை செய்தாலும் வட்டி கடையில் தான் இருக்கார். பேங்க்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வட்டி கடை. இன்டர்நேஷனல் வட்டி கடை எதுன்னு பேங்க் தான், நேஷனலிஸ்ட் வட்டி கடை எதுன்னு பேங்க் தான். அதுல ஒரு முஸ்லீம் அந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கல்ல அதுல ஒரு வேலை செய்ய, கணக்கு எழுத, அல்லது வந்து கேஷியரா, அல்லது ஏதோ வகையில அவர் செய்யலாமா? அல்லது ஒரு பேங்க்குக்கு அவர் வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி தரலாமா? இது எல்லாமே வட்டிக்கு உதவக்கூடிய ஹராமான தொழிலின் மூலமாக சம்பாதிக்க செய்யறது. ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஹராம் செய்யக்கூடாதுன்னு. அப்போ அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வருது, இது ஹராம் ஆச்சு, நம்ம இதுல தானே இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவரு என்ன செய்யுது, பொறுத்துக்கிட்டு இருக்கணும். என்னங்க இது ஹராம் இல்லையாங்க? ஆமா உஸ்தாத், பொறுமையா இருக்கிறேன், அவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். அவ்வளவு பொறுமையா இருக்கீங்களா? என்ன செய்யுது, ஹராம் தான், பொறுமையா இருக்கிறேன் நானு. இது இல்ல, விலகிறதுல பொறுமை வேணும், அது உண்மையிலே நமக்கு இப்போ பிரச்சனை தான். கையை ஒரு தொழிலை விடுறது, உடனே வருமானம் இல்லை, அந்த டைம்ல உடனே நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா, கொஞ்ச நேரத்துக்கு பயம் வரும், சைத்தான் போடுவான், இந்த வேலையை விட்டுனா உனக்கு இந்த மாசம் இது இருக்காது அது இருக்காது, அல்லது பாரு நீ இவ்வளவு இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு இருக்கிற, ஏற்கனவே இஎம்ஐல மாட்டிட்டு இருக்காரு இவர். ஏற்கனவே பேங்கா அவன் இன்னொரு மறைமுகமா இன்னொரு பேங்க்ல மாட்டிட்டு இருக்காரு, அவன் வசூல் பண்றேன். இவர் வசூல் பண்ணிட்டு இருக்காரா, அந்த பக்கம் இவர்கிட்டே வசூல் பண்ணிட்டு இருக்கான் அதே பேங்க்காரன். அப்போ பொருளை வாங்கிட்டாரு, கிரெடிட் கார்டு போடு உரசு எல்லாம் வாங்கிட்டார், இஎம்ஐ கட்டு கட்டுறேன், அந்த போனு வாங்கிட்டு பொண்டாட்டி கேட்டா உடனே இஎம்ஐ அப்படி எல்லாம். அப்போ இதெல்லாம் செய்துட்டு நான் பொறுமையா பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, நான் இதுல ஹராம் தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். பல்ல கடிச்சிட்டு வெளியே வரணும், அல்லாஹ்வுக்கு பயந்து வெளியே வரும். அல்லாஹ்வால ரிஸ்க் அளிக்கிறேன், அல்லாஹ் தான் ராசிக் ரஸாக். அது இல்ல, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தா وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொண்டாரோ அவருக்கு அவருடைய சிரமத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்குரிய ரிஸ்கை கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. அப்போ அல்லாஹ் தடுத்த ஒன்றை விட்டு விலகுவதில் பொறுமை வேணும். அதை செய்துகிட்டு நான் பொறுமையா இருக்கேங்கிறது பொறுமை இல்லை. மூணாவது, அல்லாஹ் நம்முடைய விதியில நமக்கு ஏதோ ஒரு தீமையை நம்ம விதியில வச்சுட்டான், நாடிட்டான், அது நடந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ளணும், அவருடைய விதியை பொருந்தி கொள்ளணும். அப்போ அல்லாஹ்வை வெறுக்கிறதோ, அல்லாஹ் உனக்கு கண் இல்லையான்னு கேட்கறதோ, அல்லது ஏன் எனக்கு அல்லாஹ் இப்படி அநியாயம் பண்றான் அப்படின்னு சொல்றதோ குஃப்ர், அதெல்லாம் குஃப்ர் ஆயிடும். அப்போ என் ரப்பு எனக்கு ஒரு நன்மை இதுல வச்சிருக்கலாம், எனக்கு ஒரு தீமை தான் இது, எனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு, அல்லாஹ் எனக்கு இது கூலி தரலாம், என் பொறுமைக்கு அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ளலாம். யோசிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காக்கை வலிப்பு கொண்ட ஒரு பெண்ணுடைய சம்பவம் ஹதீஸ் கேட்டிருப்போமா இல்லையா? ரசூலுல்லாஹ்விட அந்த பெண் வந்து யார் ரசூலுல்லாஹ், எனக்கு காக்கை வலிப்பு வருது, எனக்காக துவா செய்யுங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் உனக்காக துவா செய்வேன், அல்லாஹ் ஏத்துக்குவான், ஆனா நீ அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்துக்கொண்டா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னாங்க. உடனே அந்த பெண் கேட்டாங்க, அப்படியா ரசூலுல்லாஹ், அப்படின்னா அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்றேன், ஆனா எனக்கு அந்த வலிப்பு வரும்போது என்னுடைய ஆடை விலகுது, என்னுடைய மானம் வெளிப்படுது, யார் ரசூலுல்லாஹ் அதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னா உடனே ரசூலுல்லாஹ் துவா செய்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு எப்ப வலிப்பு வந்தாலும் சரி ஆடை மட்டும் விலகு. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை பார்த்தா சொர்க்கவாசி யாரோ ஒரு பெண்ணை பார்க்கணும்னா பாத்துங்கப்பா அப்படிம்பாங்க. பாத்துங்க, இந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்க, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவள். அல்லாஹ் தஆலா முஅஜிஸா, ஒரு அற்புதத்தை ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கபூலானதை காட்டிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு உமர் கலீஃபா இருந்த காலத்துல அந்த பெண் இருந்தாங்க. எப்போ வலி போறதோ ஆடை மட்டும் விலகாது, அவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த பொறுமைக்கு அல்லாஹ்வோட மிகப்பெரிய கொடி.
அப்ப விதியை பொருந்திக்கிட்டது தான் அது. அல்லாஹ் நாடிய தன்னுடைய வாழ்க்கையில கொடுத்த ஒரு ஷர், ஒரு தீமைய, ஒரு சோதனைய அந்த பெண் பொருந்தி கொண்டா. அது அல்லாஹ்வோட மிகப்பெரிய அந்தஸ்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தது. அவ இந்த உலகத்துல சில சோதனைகள் நமக்கு வரும். அது குடும்பத்துல வரலாம், வியாபாரத்துல வரலாம். அல்லாஹ் நாடியது. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையும் என் ரப்ப புகழ்வேன், அவனுக்கு நன்றி செலுத்துறேன், அல்லாவோட நான் திரும்புறேன், உதவி செய்யறேன், அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னிக்கட்டும், எனக்கு ஏதோ ஒரு நன்மை இதுல அல்லாஹ் வச்சிருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம், அல்லாஹ் மிக அறிந்தவன், அவை நான் பொறுமை காத்துக்கொள்றேன், பொறுமை காத்துக்கொள்றேன். அல்லாவோட உதவி தேடணும். அந்த அந்த சோதனை வந்து அல்லாஹ் எனக்கு இது விலக்கு, இது சீக்கிரம், இந்த சோதனை வந்து அல்லாஹ் எனக்கு உதவு, எனக்கு இதை தாங்கக்கூடிய சக்தியை கொடு, இதுல எனக்கு ஆறுதலை கொடு, இதுல எனக்கு என்னுடைய நோயை இதுல இருந்து என்னுடைய வலியை குறை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட கேட்கணும். ஷிஃபா கேட்கணும். நோயா இருந்தாலும் வேற பிரச்சனையா இருந்தாலும் அல்லாவோட பொறுமையை கொண்டு கேட்கணும். ஆகவே தொழுகையை கொண்டுனா தொழுகிறது, பொறுமையை கொண்டுனா அல்லாஹ் கீழ்ப்படிவதை கொண்டு, அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகுவதை கொண்டு, அல்லாஹ் நாடிய விதியை பொருந்திக் கொள்வதை கொண்டு பொறுமையோடு இருக்கணும். அதுதான் அங்கே விளக்கும். ஈமானுக்கு ஏற்றார் போல ஷைத்தான் ஃபித்னா போடுவான் என்று சொன்னீர்கள். நமது ஈமான் ஷைத்தான் எவ்வாறு அறிகிறான்? ஷைத்தான் நம்முடைய ஈமான அறிவான், நம்முடைய உள்ளத்துல நடக்கிறதே அறிவான். அவன் ஒரு ஜின், அவன் ஒரு ஜின், நம்முடைய ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறவன். அவன் ஒரு இப்லீஸுடைய கூட்டம். இப்லீஸ் அவன் தான் ஷைத்தான்களுடைய தலைவன். அப்போ ஷைத்தான் நம்முடைய எண்ணங்கள், ஈமானுங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, செயல். ஒரு முஸ்லீம்னா அவர் என்ன செய்வார்? அல்லாஹ் தொழுவார், அல்லாஹ் கீழ்ப்படிய நினைப்பார், நபியை பின்பற்ற. இதுதானே. இப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? நீ நபிக்கு மாறு செய்யறதுக்கு உன்னைக்கு தூண்டி விடுவான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு தூண்டி விடுவான், எதெல்லாம் பாவமோ அதன் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்துவான். அப்ப இது அவன் நம்முடைய உள்ளத்துல அறியாவிட்டாலும் இதுதான் இவனை கெடுக்க வேண்டிய விஷயம், இவன் மார்க்கத்தை விட்டு இவனை தூரமாக்கணும் ஷைத்தானுக்கு தெரியும். அவன் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது இல்லையே. அப்போ நம்ம சுத்தி வரான், வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பக்கம், பின்பக்கம்னு வருவேன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட வாக்குறுதி வாங்கிட்டு வந்திருக்கிறான், அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கிறான். அப்போ நம்மை குறி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அவனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவனும் அவனுடைய கூட்டம் உங்களை பார்க்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆகவேதான் நம்முடைய வீட்டிற்கு வரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு வீட்டுல பிஸ்மில்லா சொல்லி அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தவங்க இருந்தா, அப்போ அங்க சாப்பிடுறவங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறவங்களா இருந்தா, அந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய ஷைத்தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒன்னும் பண்ண முடியாது, இங்க எல்லாரும் பிஸ்மில்லா சொல்றாங்க, உங்களுக்கு இன்னைக்கு உணவும் இல்லை, இன்று உங்களுக்கு குடிப்பும் இல்லை, ஆக வேற இடத்தை தேடுன்னு சொல்லுவான் தன் கூட்டத்திட்ட. அப்ப என்ன தெரியுது? நம்ம பிஸ்மில்லா சொல்றது அவனுக்கு தெரியும், நம்ம என்ன செய்யறோம்னு தெரியும். எந்த அளவுக்கு படுக்கையறைக்குள்ள வருவான், கணவன் மனைவி சேரும் போது கூட இருப்பான், ஷைத்தான் இருப்பான். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட பாதுகாப்பு சொன்னாங்க, ரெண்டு பேரும் சேரும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சேர்றதுக்கு ஆரம்பம் பிஸ்மில்லா சொல்லணும். ரெண்டாவது என்ன? அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம ஜன்னபின் ஷைத்தான் வ ஜன்னிப ஷைத்தான் மா ரஸக்தனா. அல்லாஹ்வே விரட்டப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுடைய தீண்டலை விட்டு எங்களை பாதுகாத்துடு, என்னை பாதுகாத்துடு, எங்கள் சந்ததியை பாதுகாத்துடு. ஏன் கேட்கிறோம்? குழந்தை பிறந்தவனே ஷைத்தான் குத்துறான். ஏன் குத்துறான்? நமக்கு தீங்கு செய்யணுங்கிறது அவ்வளவு ஆசை. ஆகவேதான் நம்முடைய சலஃபி அறிஞர்கள் சொன்னாங்க, ஷைத்தானுக்கு ஆதமுடைய பிள்ளைகள் மேல இருக்கிற குரோதம் எவ்வளவுனா, பச்சை குழந்தை பிறந்தவனே குத்துவான், குழந்தை அழுது. அதான் ரசூலா சொன்னாங்க, குழந்தை ஏன் அழுது? ஷைத்தான் குத்துகிறான், தீண்டுகிறான் அப்படின்னாங்க. இதுல பாதுகாக்கப்பட்டவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் தான் இந்த பூமியிலே. இந்த பூமியிலே இந்த தீண்டல இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க ரெண்டு பேர் தான், மரியம், ஈசா ரெண்டு பேரை தான் அல்லாஹ் பாதுகாத்தான். மற்றவங்க எல்லாருக்கும் இருக்கும் இது. குழந்தைய அலாட்டி கூட குத்துவான், அழுதுரும் பெரும்பாலும், அலாட்டி கூட குத்துவான். அழலைன்னு வைங்க, சைத்தான் என்ன செய்வான்? நர்ஸே என்ன செய்வோம்? என்ன அழ மாட்டேது, பட்டான்னு ஒரு போடு போடுவோம். அவர் சைத்தானுக்கு அழலையா, நான் குத்தி அழலையா, இந்த உனக்கு ஒரு சாத்தது உடனே ஆமாமா, அப்ப அழுகும், அழுதாதான் எல்லாம் ஃப்ரீ ஆகும், எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் உறுப்புகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் என்ன செய்வாங்க? பட்டார்னு பட்டக்ஸ்ல ஒண்ணு போடுவாங்க, முதுகுல ஒண்ணு போடுவாங்க, உடனே விரிச்சுக்க, இல்ல ஒரு கிள்ளி விடுவாங்க, அப்புறம் அது கத்தும். பாருங்க, ஏதோ நடக்கும். அப்போ ஷைத்தானுடைய சதிகள் இன்னும் பெரியதா. ஆகவே அது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம நிறைய நூல்கள் வெளியிட்டு இருக்கிறோம். குகைவாசிகள் பதிப்பகத்துல ஷைத்தானுடைய சதிகளும் தப்பித்தல் வழிகளும் ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். சிகரை பத்தி கேட்டீங்க, புக்கு போட்டிருக்கிறோம். கந்திச்சு பண்ண புக்கு எவ்வளோ கித்தாபல் குகைவாசிகள் அவ்வளவு சுன்னா சலஃபி உலமா கொடுத்து போட்டிருக்கிறோம். வாங்கி படிங்க. இங்கேயே சகோதரர்கள் ஒரு சிலர் விற்பனை செய்யறாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நம்ம நஃபீலுங்கிற சகோதரர் விற்கிறாங்க,
வேற ஒரு சகோதரர் விற்கிறாங்க. இந்த மாதிரி நேரடியாக குகைவாசிகள் ஆர்டர் போட்டு வாங்கி படிங்க. கிதாபுகள்ல உலமாக்கள் நேரடியாக தேடணும். குறைஞ்சபட்ச ஆதாரங்களை அறியறதுக்கு துணை சாதனமாகாவது என்ன, நூல்கள்ல அஹ்லு சுன்னா அறிஞருடைய நூல்களை படிங்க. முடிச்சிடலாமா? இதுல நிறைய கேள்விகள் என்னன்னா, எப்பவுமே அது எப்படி நம்ம மக்களுக்கு முடியுது? எப்பவுமே எல்லா கேள்வியும் எப்பவுமே கேட்கிற கேள்விகளை புதுசா நான் இப்பதான் வந்து கேட்கிறேன், எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்கிற மாதிரி கேட்குது. ஏன்னா நமக்கு அந்த விடை வந்து காலங்காலமா கேட்டு அதுக்கு பதில் தெரிஞ்சு அதை திரும்ப இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம், இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல கேட்பாங்களா என்னன்னு தெரியல. தெரிஞ்சு கேட்கறாங்களா தெரியாம கேட்கறாங்களா? ஆகவே பல விஷயங்கள் வந்து இந்த கேள்விகள் வந்து புது கேள்விகள் இல்லை. நம்ம வந்து இல்ம தேட தேட இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். கல்வி வகுப்புகளில் உட்காந்து படிங்க. மூத்த உலமாக்கள்கிட்ட தேடுங்க, அஹ்லு சுன்னா சலஃபி உலமாக்கள்கிட்ட தேடுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய இல்ம அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். கடைசி கேள்வியாக நான் இந்த கேள்வியை எடுத்துக்கிறேன். பிள்ளைகளிடம் நான் டிவி போன் கொடுப்பதில்லை அவ்வளவாக, ஆனாலும் எப்படி அவர்களை கட்டுப்படுத்துவது? நீங்கள் கையாளும் முறைகள் சொல்லுங்கள். முதலாவது, நாம் முதல்ல முன்மாதிரியா இருக்கணுங்கிறோம் இல்லையா? அப்ப நாம போனு டிவி இந்த விஷயங்களை விட்டு தூரமா இருக்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த கேள்வி கேட்டவங்க நாம கொடுக்கறது இல்லைங்கிறாங்க, கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. முதல்ல எடுக்கிறதே இல்லை நானுன்னு சொன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, கொடுக்கறது இல்லை, ஆனா எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, உங்களை நீங்க கொடுத்துடணும். அப்படின்னா என்ன? நீங்க அவங்களோட நேரம் கொடுக்கணும். அவங்களை டைவர்ட் பண்றதுனா என்ன? நம்முடைய சஹாபியாக்கள் எப்படி செய்தாங்கன்னு கேளுங்க. நம்முடைய சஹாபியாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது 2 விதமா அவங்கள வந்து எப்பவுமே ட்ரைன் பண்ணாங்க. ஒண்ணு, ஒரு குழந்தைக்குரிய விளையாட்டு விஷயங்கள், பொம்மை வச்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, சில இடத்துல சில ஏதாவது ஒரு பைத்து இந்த மாதிரி பாடல்கள் பாடுறது, சிறுமிகள் சிறுவர்கள் அது பாடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சாங்க. அப்ப அந்த என்கேஜ் பண்ண வைக்கும் போது உதாரணத்துக்கு விளையாடுறது எடுத்துக்கிட்டா, சஹாபியாக்கள் என்ன செய்யணும், தன் பிள்ளைங்களுக்கு இந்த விளையாட்டு பொருள்ல செய்யறதுக்கே சொல்லி கொடுத்தாங்க. கிராஃப்ட் இன்னைக்கு செய்யறோம் இல்லையா, சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தச்சு விளையாடிய ஒரு பொருள் தான் ஒரு குதிரை, ரெக்க வச்ச குதிரை. அவங்கெல்லாம் வந்து தச்சுது, அந்த பொம்மை வந்து தச்சது. வெளியில போய் ஒரு இந்த டாய் ஸ்டோர்ல போய் சூப்பரா ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தாங்களா? இல்ல. அந்த மாதிரி உருவங்களை உருவாக்க கூடாது, அந்த மாதிரி பொம்மைகளை வச்சு விளையாடக்கூடாது. இது தச்சு குழந்தை ஒரு உருவம் சரியில்லாத ஒரு வித துணியில தைக்கக்கூடிய ஒரு குதிரை மாதிரி தெரியக்கூடிய ரெக்க வச்ச ஒரு இது, அவ்வளவுதான். இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வச்சு தச்சு விளையாடினது. அப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் மெத்தட்ல டைமை வந்து அவங்களுக்கு என்கேஜ் பண்ணும். இது வந்து அதனால ஏன் நம்முடைய சலஃபியா நம்முடைய சஹாபியாக்கள் செய்தாங்கன்னா, அந்த தைக்கிறது செய்யறது, அதுல மூளை வேலை செய்ய வைக்கிறது, அதுல வந்து சில விஷயங்களை கத்துக் கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்கள என்கேஜ் பண்ண வச்சாங்க. கிராஃப்ட் அந்த மாதிரி டைப்ல உள்ளதுன்னு வைங்க. இன்னைக்கு நம்ம கிராஃப்ட்னு சொல்றோம், அதெல்லாம் வந்து ஒரு டூப்ளிகேட். இன்னைக்கு நம்ம செய்யறதெல்லாம் டூப்ளிகேட், எல்லாத்துக்கும் ரெடிமேடு. அப்புறம் ஸ்கூல்ல சொன்னாங்களா ப்ராஜெக்ட் அப்படின்னு கொண்டு போய் ஒரு ஸ்டேஷனரி கடையில் சொல்றது. அது சிட்டிகள்ல எல்லாம் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று அப்படி போய் பேமெண்ட் பண்ணா இது தானே நாங்க நாளைக்கு வாங்கன்றுவாங்க, உடனே அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அது இல்லை, என்கேஜ் பண்ண வைக்கிறது அவங்கள. இது எல்லாமே வந்து அவங்களுடைய மொழியை கத்துக்கணும். இந்த மாதிரி சம்திங் அவங்கள வந்து என்கேஜ். அதாவது இதுல என்னோட தாய் அவங்களோட எப்பவுமே என்ன செய்யறாங்க, என்கேஜ் ஆகிறாங்க. ஈவன் சமைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு அவங்கள வந்து அவங்கள ஆர்வம் ஊட்டுறது. இது நம்ம செய்வோமா, இப்ப நம்ம இன்னைக்கு நான் சமைக்க போறேன்ல, எனக்கு இன்னைக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ற, நாம இப்படி பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்ற மாதிரி அவங்களே ஹெல்ப் பண்ணும். அதே வந்து பிள்ளைகளோட அவங்களை விளையாட வைக்கிறது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக்கொள்ளணும் நம்ம. இதே மாதிரி எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஆயிஷாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரசூலோட வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய தோழிகள் வருவாங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும். ஆயிஷாவுக்கு அந்த நேரத்துல வயசு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்பத்திய வாழ்க்கையை ஆயிஷா வீட்டுல வந்து ஒரு மனைவி ஆரம்பிக்கும் 9 வயசு, சின்ன பிள்ளை. அப்போ தோழிகள் அந்த மாதிரி வயசுல உள்ளவங்களோட விளையாடுறது கொள்றது எல்லாமே இருக்கும் இல்லையா? பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மனைவி தான், ஆனா பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் எப்படி அணுகுனாங்க, அந்த சுதந்திரத்தை கொடுத்தாங்க. மனைவிங்கனால
ரசூல் சொல்லலாம், என்ன கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க, வந்துட்டு டிஸ்டர்பா இருக்கு, இப்படியா நடந்துக்கிட்டாங்க இல்ல. அதனாலதான் இது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்டா, இப்ப குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க பக்கத்து வீட்டுல இன்னொரு குழந்தை வருது, நாம அவங்களை என்கேஜ் பண்ண வைக்க, ஆனா நாம கண்காணிக்கணும், நாம அவங்களை கைட் பண்ணணும், நாம அவங்கள்ட்ட நல்ல விதத்துல நடக்கணும், அவங்கள வரவேற்கணும். நாம ஒரு ஷெட்யூல் வச்சுக்கலாம், ஒரு டைம் வச்சுக்கலாம். நினைச்ச நேரத்துல கதவை தட்ட இது பண்ண அது இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனா அவங்கள ஒழுங்குபடுத்தணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். அப்ப அந்த நேரத்துல இந்த டைம் வாங்கம்மா, இப்படி இந்த நேரத்துல விளையாடுங்க, உங்களுக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி விளையாடுங்க, சரி சிலது ஃப்ரீயா விட்டுறணும், சரி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சில நேரத்துல பாதுகாப்பு இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு நாம போகலாம், அவங்களுக்கும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாம், சொந்தங்கள்கிட்ட கூட்டிட்டு போகலாம், வீடுகளுக்கு கூட்டிட்டு போகலாம். எத்தனையோ விஷயம் இருக்குது, மேக்ஸ் எவ்வளவு கணக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது. திங்க் பண்ணா நீங்க எவ்வளவோ செய்வீங்க. அப்போ ரசூலா பாருங்க, விளையாடுறாங்களா, விளையாடுற டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்கேஜ் பண்றாங்க. இது சில நேரத்தில் நம்முடைய சிரமத்தை கூட பொறுத்துக்கணும். ரசூல்லாவோட அதுக்கு முன்மாதிரி இருக்குது. அதே ஆயிஷா வெளியில ஈதுடைய நாள்ல என்னது மல்யுத்தம் நடக்கிற சில காட்சிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா, வாள் எறிவது, சண்டையிடுவது, இந்த மாதிரி சில காட்சிகள் எல்லாம் நடந்துடும். அங்க ஒரு இது நடக்குது. அப்போ ஆயிஷா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கணும்னு ஆசை, வெளியே நடக்குது பார்க்கணும். இது ஒரு குழந்தைக்கு வருமா இல்லையா? ஆயிஷாவுக்கு வந்துச்சு, ஏன்னா ஆயிஷா ஒரு குழந்தை தான், அப்ப சிறுமி தானே. அப்போ ஆயிஷாவுடைய இந்த ஆசையை ரசூல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே வீட்டுக்கு வெளியே ரசூல்லா நின்றுக்கிட்டாங்க. எனக்கு பின்னாடி நீ நின்று பாரு, எனக்கு பின்னாடி இருந்து பாரு. அப்போ ஆயிஷா ரசூல்லாவுடைய தோல் புஜத்துல தலைய வச்சுக்கிட்டு வெளியில நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் பாக்குறாங்க. ரசூல்லா நின்றுகிட்டு இருக்கிறாங்க, காலை மாத்தி மாத்தி கால் வலிக்கு. அப்ப கால் வலிக்கிற அளவுக்கு இதுல விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் நின்று தொழுகிறோம். நீண்ட நேரம் நின்று தொழுகிறவருக்கு சீக்கிரம் கால் வலிக்குமா? வலிக்காது. அப்ப எவ்வளவு நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வேடிக்கை பார்த்திருப்பாங்க. கால் வலிக்கனா கால் மாத்துறாங்க. ஆயிஷாவோ விவரமான ஆளு, கால் வலிக்கிறது தெரியாதா என்ன, கால் மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. அங்க பாக்குற அதே குழந்தையா சிறுமியா பாக்குற ஆயிஷா இன்னொரு பக்கம் மனைவியாவும் 2 in 1 இருக்கிறாங்க. என்னன்னா கால் வலிக்குது, ஆயிஷா ரசூல்லா கேட்க, ஆயிஷா போதுமா போதுமா, இன்னும் யார் ரசூல்லா, இன்னும் ரசூல்லா, யார் ரசூல்லா, இன்னும் ரசூல்லா. காலை மாத்தி மாத்தி வைக்கும் போது ஆயிஷா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, எவ்வளவு நேரம் நமக்காக நிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது குழந்தை செய்யற வேலையா, இது சரியான ஒரு மனைவி செய்யற வேலை. என்ன டெஸ்ட், ரசூல்லாவுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. என் மேல இருக்கிற பிரியத்தினால எவ்வளவு நேரம் வலிய பொறுக்கிறாங்க பாப்போமே. இப்ப அப்படியே பரிமாணம் மாறிடுச்சு. ஒரு பொண்டாட்டி சில நேரத்துல இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் கொடுத்தா, சரி நம்ம அன்பை சோதிக்கிறா போல தெரியும், இந்த சோதனை எல்லாம் பொறுத்துக்கலாம், சரி அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷன் நடக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர ஒரு தந்தையுடைய இடத்துல இருந்தாலும் பிள்ளை இந்த மாதிரி செய்யும் போது பொறுத்துக்கணும். அதே மாதிரிதான் தாய்க்கு அது உதாரணம். சிலத்துல இவ ஒருத்தி போட்டு எனக்கு கால் வலிக்குது, அங்க வா இங்க வான்னு இழுக்கிறா, என்னால முடியலமா அப்படி இருக்கும். சிலத்துல ஆயிஷா மாதிரி இல்லாவிட்டாலும் சிலத்துல பிள்ளையா இருக்கிறவங்க அதெல்லாம் நம்முடைய வழியெல்லாம் தெரிஞ்சுக்காது, அந்த குழந்தைக்கு சில நேரத்துல புரியாது. நம்முடைய கஷ்டங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடிய வேற வேலைகள் அவசரம், நமக்கு சில நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும், பொறுத்துக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அம்மா கொஞ்சம் எனக்கும் வலிக்குது, எனக்கு கஷ்டம், கொஞ்சம் தூங்க விடு, இப்பயாவது கொஞ்சம் நிம்மதியா தூங்குறேன், இப்பயும் என்னை எழுப்பாத, டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்சம் அல்லாவுக்காக அம்மாவு மேல கருணை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும், இதெல்லாம் புரிய வைக்கணும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, நம்மோட இவ்வளவு ஒன்றே ஒரு பாண்டு உருவாகுது இல்லையா, அந்த பாண்டு தான் ஒரு குழந்தை நம்மிடம் வந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாசல். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், சஹாபியாக்கள் எப்படி பிள்ளைகளை டைவர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, ஒரு கட்டுப்படுத்தாது ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வருது அப்படின்னு எப்படி டைவர்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நோன்பு வைக்க பழக்கினாங்க நம்முடைய சஹாபியாக்கள். ஆனா குழந்தைங்க நோன்பு வச்சுட்டு நோன்பு திறக்கிற நேரம் நெருகு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அழுகிறதும், நான் சாப்பிட்றேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதும் இது மாதிரி வருது. அப்ப என்ன செய்வாங்களாம், அவங்களை டைவர்ட் பண்றதுக்காக விளையாட்டு பொருள்களை வச்சு அவங்களும் சேர்ந்து விளையாடி, அப்படியா இப்படியா அப்படியா அப்படியே கொஞ்சம் சிரிக்க வை, அது செய் இது செய் அப்படி இருந்தா இது பாரு அது பாரு அப்படி கடைசியில் நோம்பு திறக்க வச்சிருவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம என்ன கத்துக்கணும், சஹாபியாக்கள்
நேரம் பழைய வாழ்க்கைக்கு போங்க. நம்முடைய சகாபியாக்கள் வாழ்க்கையில இருந்து ஒவ்வொன்றையும் தேடுங்க, சுன்னாவில இருந்து தேடுங்க, கிளியரா தெரிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாம பிள்ளைகளுக்கு அவங்களோட ஒன்றி டைம் தராத வரைக்கும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அவங்கள நீங்க டைவர்ட் பண்ற, ஒரு குழந்தை டைவர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நாம அவங்களோட சேர்ந்து இருந்தாலே அவங்க டைவர்ட் ஆயிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு அந்த தோழமை ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ரூல்ஸ், நில்லு, உட்காரு அப்படின்றது நீங்க ஓடியா போயிடுவாங்க. இது யதார்த்தம். ஏன்னா அது ஒரு தோழமையான ஒரு நெருக்கமான ஒரு இதா இருக்காது. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும்? அப்பதான் மொபைல் வேணும், வீடியோ கேம் வேணும், அது இது. நீங்களே கேம் விளையாடுறாங்க, நீங்க ஒரு கேம் விளையாடுங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சம்திங். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டைம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா அப்புறம் என் குழந்தை பெத்தோம், அப்புறம் எதுக்கு குழந்தை பெத்தோம்? அவங்களுக்கு டைம் கொடு. நம்ம வாழ்க்கையும் அவங்களுக்கு தான். நான் அவங்களை தர்பியத் பண்ண, அவங்களை நல்லபடி வளர்த்து ஆளாக்க, அவங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க, ஈமான இஸ்லாம விளையாடுறதுனாலும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க, ஹராமான பேச்சை விட்டு அவங்களை தடுக்க, அவங்களுடைய கண்காணிச்சு அவங்கள்ட்ட ஒரு தப்பான விஷயங்கள் அவங்களை தர்பியத் பண்ண. இப்ப புள்ள நான் நேற்று சொன்னது போலதான், ஒழு செய்யுது, தண்ணி வீணாக்கு, நம்ம கவனிச்சாதான் தெரியும். ஓகே, இது தப்புமா, செய்யக்கூடாதுமா. இப்படி சின்ன பிள்ளையில இருந்தே அந்த மாதிரி சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சோம். நீங்க பிள்ளைங்க அதுல அப்படியே பழகிருவாங்க. எங்க உம்மா இப்படிதான் வளர்த்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஹதீஸ் இவ்வளவு தூரம் நாங்க தெரிஞ்சோம், இதெல்லாம் எங்க உம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் நாங்க இதுலயே வந்துட்டோம். இல்லாட்டி நாங்க இன்னைக்குதான் புதுசா தெரிஞ்சோம், அது உடனே எங்களுடைய ஹேபிட்டை மாத்துறது எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும், நம்முடைய காரியங்களை லேசாக்கட்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஃபித்னாக்கள் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.